Shalom, shalom. Shalom, 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 shalom. Shalom, Shabbat, shalom. Peace to everyone. Thank you for joining us today. Today, I am excited. I am very excited. Not only to preach, but to be a spectator and listen to the message. Take it back home with me. Practice it because it's very essential for each and everyone, every individual to attain a miracle. Today, we'll find the purpose of every miracle. Let's not just discuss and praise Jesus for it. Let's find what's the thing we have to do to attain a miracle. So, stay focused, get the essence, use it, practice it. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 12. John chapter 9 verses 1 to 12. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 12. வாசிக்க கேட்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்ப வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். இதுல 7th verse மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். And he said to him, go wash in the pool of Siloam. இன்றைய செய்தியின் தலைப்பு, walk by faith. விசுவாசித்து நடப்பது. ஹலோ, walk by faith. விசுவாசித்து நடப்பது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, walk by faith. விசுவாசித்து நடப்பது. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள பயன்படுத்த நீர் உதவி செய்யும். ஆசீர்வாதத்தை பெற நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஷலோம் once again. ஷலோம், ஷலோம், ஷலோம். கொஞ்சம் சிரிச்ச முகமாக சொல்லாமே, ஏன் ஷலோம் அப்படின்னு. ஷலோம். குட், குட் டு see everyone smile. ஆமென். ஆல் ரைட், ஃபைன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அற்புதம்னு எடுத்து நம்ம பேசும்போது எப்போவுமே இயேசு கிறிஸ்துவ முக்கியத்துவப்படுத்தி இயேசு கிறிஸ்துக்கான பாடல்கள் பாடி இயேசு கிறிஸ்துவ போற்றி நம்ம துதிக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஏன்னா அவர் மூலியமாக வல்லமை புறப்பட்டு ஒவ்வொரு அற்புதமும் நடக்கிறது. மிகவும் சரி. ஆனால் அதற்கு ஏற்றபடி யார் அற்புதத்தை பெறுகிறார்களோ அவர்களும் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இதை? அதனால தான் இயேசு கிறிஸ்துவோடைய ஒவ்வொரு அற்புதத்துக்கு முன்னாடி தான் கேட்குற ஒரே கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிச்சாதான் என்னால் செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. நான் அது இயேசு கிறிஸ்துவாகவே இருந்தாலும் இட் இஸ் நாட் பாசிபிள் அன்டில் அண்ட் அன்லெஸ் யூ பிலீவ், யூ இண்டிவிஜுவல் பிலீவ். ஆமென். அதனால இன்னைக்கு இயேசு கிறிஸ்து செய்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த குருடனின் சைட்ல இருந்து, அந்த குருடனுடைய கண்ணோட்டத்துல இருந்து என்ன செய்தால் நீங்களும் நானும் அற்புதத்தை பெறலாம்னு நம்ம பேச போறோம். ஹலோ, இன்னைக்கு நம்மளாம் அற்புதத்துக்காக ஜெபம் பண்றோம். ஆமாவா இல்லையா? அற்புதத்துக்காக ஜெபம் பண்றோம், ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு ஜெபம் பண்றோம். இதெல்லாம் சபையில வந்து நீங்க கேட்டுட்டு போறீங்க, உங்களுக்கு வாக்குத்தத்தம் தெரியுது, பாஸ்டர் வாக்குத்தத்தம் பேசுறாரு. ப்ராசஸ் தெரியாததுனால நீங்களும் நானும் மாட்டிடுறோம். ஹலோ, சபைகள்ல இன்னைக்கு கர்த்தர் செய்வார்னு பேசுறாங்க, வாக்குத்தத்தம் பேசுறாங்க, கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வாக்குத்தத்தங்கள் இருக்கு, நிறைவேறும் கண்டிப்பா. எப்படி அடைவது?
What is the process? Process is very important. அப்போதான் you can progress to the next level. So we'll discuss on what we must do. நம்மளுடைய பார்ட்னர் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், அது சரி, அது பார்த்துக்குவார் அவரு. நம்ம வேலை என்ன? ஹலோ, நம்மளுடைய வேலை என்னன்றதை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமென், ஆமென். இல்ல சர்ச் ஆக்டிவா இருக்குன்னா you have to speak to me. ஆமென் அப்படின்னு ஏதாவது பதில் சொல்லணும். அல்லேலூயா. ஓகே, இது வந்து ஒரு ஷபாத். ஷபாத் அன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. பிதாவானவர் மோசேக்கு சொன்ன கட்டளை எது? அதனால அதை ரொம்ப தீவிரமா கடைபிடிக்கிற மனிதர்கள் யூதர்கள் ஷபாத் அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. தேவனை பத்தி யோசிக்கணும், தேவனை பத்தி பாடணும், தேவனுக்கு நன்றி சொல்லணும். எதுக்காக? வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்து நம்மளை சேர்த்தாருன்றதுக்காக. அல்லேலூயா. ஸோ அதுதான் ஷபாத்தோடைய முக்கியமான நோக்கம். ஸோ ஷபாத் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் பாருங்களேன், அவர் என்னைக்கு எது பண்ணக்கூடாதுன்றாங்களோ அன்னைக்கு தான் பண்ணுவார். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஹலோ, இறந்துட்டாங்க அப்படின்னா நான் உயிரோட எழுப்புறேங்க அப்படின்னு போயிட்டு இருப்பாரு. whatever it is impossible, whatever is against rules, God will do that. ஹலோ, இன்னைக்கு என் செய்தியோட பாயிண்டா I'll tell something. God won't work by rules. தேவன் ரூல்ஸின் அடிப்படையில் வேலை செய்ய மாட்டார். If you say this is not possible, if you say this is impossible, God says it is possible. இது சாத்தியமற்றது அப்படின்னு நீங்க நான் தேவன் சொல்லுவார், மனுஷனால் கூடாத காரியம் என்னால் கூடும். Hallelujah. So God doesn't come under rules and limitations, but is infinite. Amen. So கடந்து போகையில் ஒரு குருடன் உட்காந்துருக்கான பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவனை சுகப்படுத்தலான்னு இயேசு கிறிஸ்து கிட்ட நெருங்குறார். நெருங்கின உடனே யூதர்களின்படி ஒருத்தர் குஷ்டம் இருக்கோ இல்லை ஏதோ உடம்புல தீட்டு இருக்கு, வியாதி இருக்கு அப்படின்னா அவன் பிறந்ததுல இருந்தோ அவன் தகப்பன் தாயார் ஏதோ தவறு பண்ணதுனால தான் இந்த சாபம் அவனுக்கு வந்திருக்குன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க ஜனங்கள். அதுதான் யூதர்கள். ஹலோ, அவங்களுடைய சட்டம் அப்படிங்க, அவங்களுடைய சட்டம் அப்படி. ஒருத்தன் தவறு செஞ்சிருக்கானா பாவம் செஞ்சிருக்கணும், அதனாலதான் தவறிப்போ, அதனாலதான் அனுபவிக்கிறான், அதனாலதான் உடல்ல ஏதோ வியாதி. அதனால அப்படி தவறு செய்தவன ஒரு மிகப்பெரிய பாவியை கன்சிடர் பண்ணி அவனை ஒதுக்கி வச்சிருவானுங்க. எவனும் பக்கத்தில் போக மாட்டான், எவனும் உதவி செய்ய மாட்டான், ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டானுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டானுங்க, ஏன்னா அவனெல்லாம் பாவிகள். அப்படின்ற சமயத்துல பிறவி குருடன் ஒருத்தனை எவன் உதவி செய்வான் சொல்லுங்க? ஒருத்தனும் திரும்பி பார்க்க மாட்டான், ஒருத்தனை ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டான். ரெண்டாவது, ஒருத்தனும் உதவி செய்ய மாட்டான். மூணாவது, பிறவி குருடன்றதுனால எது எங்க இருந்தது, யார் வயிற்றுல இருந்து பிறந்தான், யார் அம்மா அப்பா, இப்ப நம்ம எங்க இருக்கோம், எதுவுமே தெரியாத ஒருவன் இந்த பிறவி குருடன். ஹலோ, பிறவி born blind. சில பேர் கொஞ்ச நாள் பிளைண்ட் ஆவாங்க, இவர் வந்து born blind. அப்படின்னும் போது யூதர்கள் மனசுல இவெல்லாம் மிகப்பெரிய பாவிங்க, அதனாலதான் அனுபவிக்கிறான். தன் தகப்பன் தாய் ஏதோ செய்த சாபம் இவனை தொடருது அப்படின்னு பயங்கர மைண்ட் செட்ல இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து அவன் கிட்ட நெருங்கும் போது தன்னுடைய சீஷர்கள்ல ஒருவர், வசனத்தை வாசிச்சு பாருங்க, தன்னுடைய சீஷர்கள்ல ஒருவர் கேட்கிறாரு, இது யார் செய்த பாவம் ஆண்டவரே? குருடன் செய்த பாவமா இல்ல அவன் தாய் தந்தை செய்த பாவமான்னு கேட்கிறார். ஹலோ, அவங்க மைண்ட் செட் பாருங்க, குயிக்கா உடனே தேவன் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்றத கேட்கறதா அவனுடைய பாயிண்ட். எதுக்கு? யார் செய்த பாவம். நான் இதோட முக்கியமான காரணம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஐ புட் a very important point. எவன் ஒதுக்கப்படுகிறானோ அவனே மூளைக்கல்லாக்கப்படுவான் என்பது சத்தியம். ஹலோ, எவன் ஒருவன் ஒடுக்கப்படுகிறானோ, எவன் ஒருவன் தீட்டாக இது பண்ணப்படுகிறானோ அவனை நோக்கி தேவன் இறங்கி தானே வருவார். இதுதான் சத்தியம். இன்னைக்கு நீங்க யாராவது என்னை ரொம்ப பேசிட்டாங்க பிரதர், என்னை ரொம்ப தரை குறைவா நடத்திட்டாங்க, இந்த இடத்துல என்னை அவமானப்படுத்தினா கவலையே படாதீங்க. அதே இடத்துல அதே ஆள் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார செய்வார் ஆண்டவர். ஹலோ, ரெண்டாவது, இப்படிப்பட்ட பாவி எனக்கெல்லாம் எவனாவது வந்து உதவி செய்வானான்னு நினைக்கிற இடத்துல தான் தேவன் அமர்ந்திருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு நம்ம தவறு செய்யறோம், we fall short of God's glory, absolutely true.
இன்னைக்கு நான் பாவமே செய்யலன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போங்க. இல்லை, எங்கேயாவது ஒரு அவிசுவாசமான எண்ணம்னாலுமே அது பாவம் தான். தேவன் கொடுத்த இந்த நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம தூஷணமா பேசினாலே அது பாவம் தான். அப்படிப்பட்ட நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம டக்குன்னு ரொம்ப டீப்பா அஃபெக்ட் ஆயிரும். மக்கள் பேசுற பேச்சுனால அஃபெக்ட் ஆயிரும். என்ன அப்படின்னா, நான்லாம் பாவி, எனக்கு தேவன் செய்வாரா? உனக்காக தான் அவர் உயிரை விட்டார், உங்களுக்காக தான் அவர் உயிரை விட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக தான் தகன பலியாக செலுத்தப்பட்டார். உங்களுக்காக சிஸ்டர், உங்களுக்காக. For you, each and every individual, to those who are broken hearted and who have contrite spirit, God comes to them. யாரெல்லாம் உடைந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் நொறுங்கி போயிருக்கிறார்களோ, அவர் அருகிலே கர்த்தர் இருக்கின்றார். ஏன் பாஸ்டர், ஏன் கர்த்தர் உடைஞ்சவங்கள்ட்டே இருக்கணும்? ஏன் பணக்காரங்களோட இருக்கலாம், நல்ல சக்சஸ்ஃபுல்லான பீப்புளோட இருக்கலாம்? அதுதான் ஆண்டவருக்கு பிடிங்க? கிடையாது. எந்த இடத்துல கேப்பே இல்லாம அங்க உடைஞ்சு ஒரு ஒளி தெரியுதோ அப்பதான் அவர் உள்ள நுழைவார். ஆமென். எல்லாம் பேக்டா இருந்ததுன்னு வைங்களேன், ஒளி நுழையிறதுக்கு இடமே இருக்காது. எந்த இடத்துல லைட்டா ஒரு கிராக் உழுதோ, the light enters. அல்லேலூயா. ஒளி முதல்ல உள்ள நுழைஞ்சிரும். ஆமென். So don't worry if you are broken, if you are separated, அதெல்லாம் இருந்தா don't ever worry. ஹலோ, இன்னைக்கு சின்ன ஒரு வார்த்தை நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டா போதும், நம்ம அப்படியே ரொம்ப சோகமாயிடுறோம். என்ன இப்படி பேசிட்டாங்க? நோ, டோன்ட் வரி, டைம் வில் கம். நேரம்னு ஒன்று இருக்குல்ல, நேரம் மாறும். அவர்கள் பேசுவதற்கு நேரம் இருக்குன்னா உங்களை உயர்த்துவதற்கும் ஒரு நேரம் இருக்கிறது. ஆமென். அதனால டோன்ட் வரி. ஓகே, ஃபைன். பேக் டு தி क्वेश्चन. கேக்குறாங்க, யார் செய்த பாவம் ஆண்டவரே? இவர் செய்த பாவமா? எங்க அம்மா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சும்மா பேசிட்டு இருக்கும் போது கேட்டாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்னு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஹலோ, நான் என்ன பாவையா பண்ணேன்? உண்மையா இருந்திருக்கேன், வீடை கவனிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 25 வருஷம் எல்லாத்தையும் விட்டு அல்லேலூயா அல்லேலூயான்னு இருந்திருக்கேன். என்ன பாவம் பண்ணேன்னு இப்படி வாட்டி எடுக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உனக்கான பதில் இந்த வாரம் செய்தியில இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு நம்மலாம் கேட்குறோமா இல்லையா? ஒரு துன்பம் வந்துட்டா கேட்குறோமா இல்லையா? யாருக்கு நான் என்ன பாவம் பண்ண ஆண்டவர் எனக்கு இப்படி சோதிக்கிறார்? கேட்குறீங்களா இல்லையா? ஆமா இல்லை. இல்லைன்னீங்கன்னா நீங்க எப்போ கேட்டீங்க, எந்த நேரத்தில் கேட்டீங்க, நீ டேட்டு வாரியா நான் எழுதி கொடுத்துருவேன் கையில. சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இதை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிட்டீங்க. ஓலா வராததுக்கெல்லாமா இந்த கேள்வி கேட்பீங்க? எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணணும்? உதவி கூட ஒரு ஜீவன் இல்லை, பக்கத்தில் ஒரு மனுஷர் இல்லை. ஏன் மக்கு, நீ அதை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணியிருக்கணும். கடைசி 1 நிமிஷத்துல புக் பண்ணிட்டு மனுஷர் இல்லை அப்படின்னா தட் இஸ் நான்சென்ஸ். ஹேவ் சம் சென்ஸ். அதுக்கு தான் சென்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காரு, 6 சென்சஸ் கொடுத்துருக்காரு. யூஸ் இட் ப்ராப்பர்லி. டோன்ட் கெட் அஃபெண்டட். நான் இப்படி பேசுறேன்னு எனக்கு உங்களை குத்தி அப்படியே கிழிச்சு நோகடிச்சு பார்த்து எனக்கு ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. I want you to be free. You are all limited. I want you to be free. அப்போ இந்த கேள்வி நம்மளை அறியாமே அந்த கேள்வி வந்துடும். என்னடா தப்பு பண்ண? ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிருக்கேன், ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறேன், காலையில தோத்திரம்ன்றேன், அப்புறம் எதுக்கு ஏன் இந்த சோதனை? ஓகே அப்படின்னு பார்த்தா இந்த பிறவி குருடன் கேள்வியை பாருங்க. யார் செய்த பாவம்? பிறவி குருடனா இல்ல தான் தாய் தந்தையா? அப்போ தேவன் சொல்லுகிறார், எவரும் செய்ய இல்ல, தேவனுடைய மகிமைக்கே அவன் அப்படி பிறந்திருக்கிறான் என்று. ஆமாவா இல்லையா? எங்க அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தான் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஓகே, திஸ் இஸ் த சீக்ரெட். ஏன் பாஸ்டர் நான் கஷ்டப்படுறேன்? எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை? என்னால இதை தாங்க முடியல. யார் செய்த பாவம் நீங்க கேட்குறீங்க. அதே போல இவருக்கும் இந்த கேள்வி வரும்போது தேவன் சொல்றார், இவருக்காக கிடையாது, தேவனுடைய மகிமைக்காக இவர் இப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று. உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. சில பிரச்சனைகள், கடினமான பிரச்சனைகள் உங்க மேன்மைக்காகவோ உங்க கூட உள்ளவங்க மேன்மைக்காகவோ இல்லை, தேவனுடைய மகிமைக்காகவே அதை உங்க வாழ்க்கையில் அவர் போட்டிருப்பார். ஹலோ, நல்லா கேட்டுக்கோங்க. God has given you the problem not for your upgradement, not for someone around you, but for His glory. ஹலோ, தேவன் நமக்கு சில பிரச்சனை எல்லாம் பாருங்களேன்,
எங்க இருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னே தெரியாது. கண்ணு முன்னாடி அவ்வளவு பெருசுக்கு நிற்கும், எப்படி தப்பிக்கணும்னு தெரியாது. ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, அது நீங்க செய்ததனால் வரவில்லை, தேவனுடைய மகிமைக்கு என்று அவரே போட விட்டுருக்காரு. ஹலோ, தேவனே அந்த பிரச்சனையை உங்க வாழ்க்கையில போட்டிருக்கார். ஏன் பாஸ்டர்? ஏன்னா இன்னும் சற்று நேரத்தில் அதிலிருந்து உன்னை வெற்றியாளனாக மாத்தி எல்லோருக்கும் சாட்சியாக வைப்பதற்கே அந்த பிரச்சனையை உனக்கு போட்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஏன் தாவீது அப்பா நல்ல வசதி வாய்ந்தவர். எத்தனையோ வேலைக்காரனுங்கள் இருந்த போது அவங்கள அனுப்பி சாப்பாடு கொடுத்துருக்கலாம். செஞ்சிருக்கலாமா இல்லையா? செஞ்சிருக்கலாமா இல்லையா? செஞ்சிருக்கலாம். தாவீதை அனுப்ப வச்சு, தாவீது காதில் அவன் கத்துறதை கேட்க வச்சு, தாவீதுக்குள்ள அந்த ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி, எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் இன்னைக்கு அவனை அடிச்சே தீருவேன் அப்படின்னு கேட்டதை வச்சு அவனை களத்துக்குள்ள இறங்க வச்சு, அவ்வளோ பெரிய சோதனை ஆண்டவர் போட்டாரே பாஸ்டர். இன்னைக்கு நமக்கு கோலியாத்தை தாவீது ஜெயிச்சிட்டாருன்னு தெரியும், அந்த ரிசல்ட் தெரியல. நான் கொஞ்சம் அந்த சூழலை கொஞ்சம் படிச்சு பாருங்க. என்ன ஆண்டவர் இவ்வளோ பெரிய சிக்கல்ல போய், தாவீது யாருக்குங்க பாவம் பண்ணாரு? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு, ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே. அவரை கொண்டு போய் இவ்வளோ பெரிய சோதனை எதற்காக? உங்களுடைய மன சமாதானத்திற்காக இல்ல, அவருடைய மகிமைக்காக தேவன் உங்களை பயன்படுத்துவார். அதனால நான் என்ன சொல்றேன், சில சோதனைகள் தாண்ட முடியலன்னா கவலைப்படாதீங்க, ரொம்ப சந்தோஷப்படுங்க. தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஹலோ, ஏன்னா யார ஜாஸ்தி அபிஷேகம் பண்றாரோ அவங்களதான் ஜாஸ்தி ஆண்டவர் புடமிட்டு பார்ப்பார். ஹலோ, இன்னைக்கு நீங்க ரொம்ப அப்படியே புடமிடுறாருன்னு வைங்க, நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப அபிஷேகம் பெற்றவன், அதனாலதான் புடமிட்டு பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு சாதா மெட்டலும் டைமண்டையும் எடுத்து 1000 டிகிரி செல்சியஸ்ல போடுங்க, அந்த சாதா மெட்டல் 2 நிமிஷம் கூட தாண்டாது. ஆனா அந்த டைமண்ட் என்ன ஆகும்? எவ்வளவு நீ போட்டாலும் அது கடைசியில டைமண்டா தான் வரும் வெளியில. ஆமாவா இல்லையா? தான் சொல்றபடி ஏற்ற வேல்யூல, ஏற்ற சைஸ்ல, ஏற்ற ஷேப்ல வெளியில வருமா இல்லையா? வருமா இல்லையா? அதுதான் உங்க வாழ்க்கையிலும் நடக்குது. இன்னைக்கு ஒரு புடமிடுதல் தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு சோதனையை போடுறாருன்னா உடனே ஓன் அழுது பிரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்பாதீங்க, சந்தோஷப்படுங்க. முதல்ல you have to rejoice first, then you have to pray. First rejoice and give thanks. ஹலோ, என்ன பாஸ்டர் ஏருக்கு மாறா சொல்றீங்க? அல்ல, இதுதான் உண்மை. ஏன்னா சோதனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அப்பவே தெரிஞ்சிடணும் நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான ஆள்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அதுதான் சைனு. ஆமென். பேதுரு தான் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஊழியத்தை நடத்தவும், பெந்தெகோஸ்தே நிலைநாட்டவும், அற்புதங்கள் செய்யவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆமாவா இல்லையா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதனாலதான் அவரை 3 தடவை மறுதளிக்கின்றபடி ஒரு மிகப்பெரிய சோதனை அவருக்கு வைக்கப்பட்டது. சோதனையில தோல்வி அடைஞ்சாருங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவன் மன்னித்த பிறகு அவனை அசைக்க எவனாலும் முடியவில்லை. எத்தனை ஜெயில தூக்கி போட்டாலும் கொஞ்சம் கூட அசராம பெந்தெகோஸ்தேனால நிலைநிறுத்தி அத்தனை பேரை மனம் திரும்ப செய்து, இயேசு கிறிஸ்து எப்படி தலித்தா குமின் பெண்ணை உயிரோடு எழுப்பினாரோ அதே போல ஒரு ஸ்திரீயை உயிரோடு எழுப்பினவர் பேதுரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சோதனை வருதுன்னா டோன்ட் கெட் சோ சேட். ஐயோ ஆண்டவர் என்னைய சோதிக்கிறாரே, இந்த கஷ்டகாலம். நோ, ரிஜாய்ஸ், யோர் டைம் இஸ் கம்மிங். ஹலோ, யோர் டைம் வில் கம். இருட்டா இருக்கே ஆண்டவரே அப்படின்னா காலையில நிச்சயம் சூரியன் உதிக்குமா இல்லையா? உதிக்குமா இல்லையா? நிச்சயம் சூரியன் உதிக்கும். ஆமென். அல்லேலூயா. சொன்னால் டோன்ட் கெட் அஃபெண்டட். ஐயோ ஏன் ஏன் ஏன்றதை விட உங்களுக்கு நான் சில வசனங்கள் காமிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 12:6 வாசிங்க பாப்போம். தேவன் ஏன் உங்களை சோதிக்கிறார்? எபிரேயர் 12:6 அதுக்கான பதில் இருக்கிறது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, எவனிடத்தில், வசனத்தை நல்லா கவனிங்க, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஹலோ, யுவர் ஆன்சர்.
எபிரேயர் 12:6, Hebrews 12:6 says, when God loves you, he will chastise you, he will correct you. Hallelujah. ஆமென். தேவன் யாரை அன்பு கூறுகிறாரோ அவனை முதலில் சிட்சித்து, ஹல்லேலூயா, சிட்சித்துன்ற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தைக்குள்ள சோதித்து, புடமிட்டு, அழுக செய்து, சோதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி, துயரப்படுத்தி அவனை பார்த்து, பிறகு வாசிங்க, சிட்சித்து. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாரும் 12:6 திரும்ப வாசிங்க. 12:6 கொஞ்சம் திரும்ப வாசிங்க. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். தண்டிக்கிறார், அந்த வார்த்தையை பாருங்க, சிட்சித்து தண்டிக்கிறார். நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, பாஸ்டர் தேவனுக்கு என்னை பிடிச்சிருக்கா பாஸ்டர்? நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவருக்கு என்னை பிடிச்சிருக்கா? நான் ஆண்டவரோட நல்ல உறவுல இருக்கேனா, ரொம்ப கிட்டக்க இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா தண்டனையில இருந்தா தேவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஹலோ, இன்னைக்கு யாராவது எந்த பிரச்சனையும் இல்லாம my life is has no problems, I am living a beautiful life, then it means you are away from God. If you are broken, if you are separated, if you are humiliated, நீங்க அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு இருக்கீங்கன்னு வைங்க, நீங்க தேவனுக்கு உகந்த பாத்திரம் என்று நான் சொல்லவில்லை, எபிரேயர் 12:6 சொல்லியிருக்கிறார். ஆமென். ஏன் பாஸ்டர் இதை இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாம் இந்த உலகத்துல நடக்கிறத பார்த்து நான் ஒதுக்கப்பட்டு விட்டேன், தேவன் என்னை அன்பு செலுத்தவில்லை, தேவன் என்னை அரவணைக்கவில்லை, நான் ஒழுங்கா ஜோமனாதனால தான் தேவன் என்னை தண்டிக்கிறார், நான் ஒழுங்கா சபைக்கு போகாதனால தான் தேவன் என்னை தண்டிக்கிறார், நான் ஒழுங்கா டைத்து கொடுக்காதனால தான் இல்ல, தேவன் உங்களை நேசிப்பதனால் தான் அவர் தண்டிக்கிறார். இன்னைக்கு எத்தனை தகப்பன் தாயார் இருக்கீங்க? கையை உயர்த்துங்க. ஓகே, தேங்க்யூ. கீழே இருக்குங்க. இதுல யாரு என் பிள்ளைய நான் அடிச்சதே இல்ல பாஸ்டர் அப்படின்றவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். அடிச்சதே இல்ல பாஸ்டர் அப்படின்றவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா you are the most failed parent ever. நீங்க ஒரு தகப்பன் தாயா தோர்த்து விட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன பாஸ்டர், நீங்க எல்லாம் அடி வாங்காம அப்படியே விநாயகர் போல பூசி மொழி உங்களெல்லாம் வளர்த்துருப்பாங்க. வந்து பாருங்க, எங்க வீட்டுல வளநாடு மட்டன்ஸ்ல தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருப்போம் நாங்கெல்லாம் ஒரு ஓரமா. இந்த எங்க அக்கா இன்னைக்கு வந்திருக்காங்க, உரிச்சிருவாரு எங்க அப்பா, கேட்டு பாருங்க. எங்க அம்மாவை எய்த்து பேசினாலே உரிச்சு தொங்க விட்டுருவாரு. பெல்ட்டும் பெரம்பும் தான் பேசும். எதுக்காக? மதிப்பை கற்றுக் கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு ஏன் நம்ம பிள்ளைங்களை தண்டிக்கிறோம் சொல்லுங்க? ஏன் பிள்ளைங்களை தண்டிக்கிறான்? சரி, பெரிய பிள்ளை ஆயிட்டான், அதெல்லாம் விடுங்க. சின்ன பிள்ளையில இங்கு பாட்டில் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான், டக்குன்னு கீழே கொட்டிட்டான், என்ன பண்றீங்க? பளிச்சுன்னு கொடுப்பீங்களா இல்லையா? கொடுப்பீங்களா இல்லையா? பேச போறீங்களா இல்ல செஞ்சு பார்ப்போமா? எனக்கு பிராக்டிக்கலா பண்ண ரொம்ப பிடிக்கும். பளிச்சுன்னு கொடுப்பீங்களா இல்லையா? கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க? கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அவன் கொட்ட மாட்டான், ஆமாவா இல்லையா? கொட்டுவானா மாட்டானா? கொட்ட மாட்டான், கரெக்ட் ஆயிடுவான், திருந்திடுவான். அதுக்கப்புறம் அதை கொட்டக்கூடாது, அதோடைய மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டு தானே? இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க தாயாரையோ தகப்பனையோ மதிக்க மாட்டேங்குதுன்னா, நீங்க மம்மி நொன்னி சொல்லுமா அப்படின்றீங்கல்ல, அதனாலதான் அது மதிக்க மாட்டேங்குது. வேதத்துல பிரம்ப கையாளுன்னு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நீங்க மம்மி டாடின்னு கூப்பிடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, கூப்பிடுங்க, தாராளமா கூப்பிடுங்க. நிறைய பேர் டாடான்லாம் கூப்பிடுவாங்க, கூப்பிடுங்க, ரொம்ப சந்தோஷம். மம்மா டாடா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனா இஃப் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட், கரெக்ட் him immediately. ஒரு பழமொழி ஒன்று இருக்குல்ல, ஐந்தில் வளையாதது. சொல்லுங்க, இதெல்லாம் தான் நல்லா தெரியுமில்ல உங்களுக்கு, அப்புறம் ஏன் மறைக்கிறீங்க? ஐந்தில் வளையாதது வளையாது. ஏன் இன்னைக்கு பிள்ளைங்களை கரெக்ட் பண்றோம் அப்படின்னா, ஒழுங்கா இருக்கணும், கரெக்டா வளரணும், கரெக்டா பேசணும், கரெக்டா மதிக்கணும். இன்னைக்கு நம்ம
யங்ஸ்டர்ஸை பாருங்களேன், வீட்டில் ரொம்ப அழகான வளர்ப்பா நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். வீட்டுக்குள்ளே யாராவது வரும்போது பிரைஸ் லார்ட், ஏன் கையெடுத்து கும்பிட மாட்டீங்களோ? நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. வீட்டுக்கு பெரியவங்க வந்தால் கையெடுத்து கும்பிட்டு முதல்ல வணக்கம் செலுத்தணும், பிரைஸ் லார்ட் சொல்லணும். இதை இப்போ உள்ள பெற்றோர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டைலுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இட்ஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ். கரெக்ட் யுவர் சைல்டு. அப்படி நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கறதுனால தான் இன்னைக்கு பெண்ணோடைய மதிப்பு தெரியாம நாட்டில் தேவையில்லாத கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ரேப் அண்ட் மர்டர். இஃப் யூ வாண்ட் டு புட் அ ஃபுல் ஸ்டாப், ஸ்டார்ட் இன் யுவர் ஹோம். கரெக்ட் யுவர் சைல்டு, மேல் ஆர் ஃபீமேல். டெல் them the values, teach them the goods. இன்னைக்கு நீங்க நாட்டை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல உங்க வீட்டை நீங்க கெட்டுங்க. முக்கியமா ஸ்திரீகள். அன்னைக்கு நீயா நானா சும்மா சாப்பிடும் போது போட்டுட்டு இருந்தாங்க, பார்த்தேன். பிள்ளைங்களை பெற்றுட்டு நாங்கள் தேவையில்லாத அவஸ்தைப்பட்டு இருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? ஒரு ஸ்திரீயானவளால மட்டும்தான் அன்பையும் அரவணைப்பையும் சிறந்த வகையில சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர ஆனால முடியாது. இது எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சியா இருந்தாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். பட் திஸ் இஸ் ட்ரூத், திஸ் இஸ் சயின்ஸ், திஸ் இஸ் ஹியூமன் நேச்சர். ஆண்கள் இன்னைக்கு கடினமான வேலை செய்வதற்கும் வீட்டுக்கு தேவையான காரியத்தை கொண்டு வருவதற்குமான பக்குவம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் வீட்டை கட்டவும் அவர்களை நிலைநாட்டவும் விசுவாசத்திலும் அன்பிலும் அவர்களை மூடிக்கொள்ள அரவணைக்க யாரால் முடியும்? ஸ்திரீகளால் மட்டுமே முடியும். அப்போ நீங்க ஸ்திரீங்க கையில பெரம்ப கையாளுங்க. ஹலோ, ஐ எம் டெல்லிங் யூ மதர்ஸ். இன்னைக்கு விமலா ஆண்டி இருக்காங்க, வினோதன் நான் அடிச்சதே இல்லையா ஆண்டி? இந்த நல்லா அடிச்சிருக்காங்க, நல்ல தலையாட்டுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு கரெக்டா இருக்காங்களா இல்லையா? சொன்னா சொன்ன வார்த்தை, பேச்சுனா பேச்சு. இன்னைக்கு நீங்க சரிப்படுத்தணும்னா ஏன் இதெல்லாம் செய்யறோம்? ஒழுங்கா வளரணுன்றதுக்காக. இப்போ சொல்லுங்க, சாதா ஒரு தாய் தகப்பன், இந்த உலகத்தினால் உருவான தாய் தகப்பன் நீங்களும் நானும் நம்ம பிள்ளை ஒழுங்கா வளரணுன்றதுக்காக திருத்துறோம், அடிக்கிறோம், கரெக்டா அவங்கள கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் அவங்கள வச்சிடணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறோமா இல்லையா? அப்போ தேவன் உங்களை புடமிடுவாரா மாட்டாரா? புடமிடுவாரா மாட்டாரா? 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கு, நாம் அவருடைய புத்திரரானோம் இருக்கு. யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட். இருக்கா இல்லையா வசனம்? நீங்கெல்லாம் தேவருடைய புத்திரர்கள். அப்ப அதை நீங்க கை கொள்ளணும்னா நீங்க தண்டிப்பையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எத்தனை பேர் உங்களுக்கு பிதாவானவரை பிதான்னு கூப்பிட பிடிக்கும், அப்பான்னு கூப்பிட பிடிக்கும்? தயவுசெய்து டேடின்லாம் கூப்பிடாதீங்க, இரிட்டேட்டிங் வேர்டு. பிதாவானவர் டேடி, சோத்ரம், ஹேவ் மர்சி. பிதான்னு எத்தனை பேர் கூப்பிட பிடிக்கும்? அப்பா பிதா, அப்பா பிதா என்று கூப்பிடுகிற தந்தவரே நன்றி அப்பான்னு கூப்பிடுறீங்கல்ல, அப்போ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க இதெல்லாம் மறந்து தண்டனை வந்தோடனே தேவன் என்னை வெறுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது மிகவும் தப்பு. தண்டனை அனுபவிக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார் என்ற அர்த்தம். நான் சொல்றேனே, எம்மா உன்னைய தேவன் மிகவும் நேசிக்கிறார், அதான் நீ சோதிக்கப்படுற. இன்னைக்கு ஸ்டேஜ்ல நின்று ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்றாங்க, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? எப்படி லவ் பண்ணுவாராம் ஜீசஸ்? அடிச்சு அப்படி ஒண்ணு இல்லாம ஆக்கி அப்படி நீங்க இப்படி உட்காந்துருப்பீங்க பாருங்க, அதுதான் ஆண்டவர் பிடிச்சிருக்கு ஆண்டவருக்கு. ஏன்? why trials? நெக்ஸ்ட் கேள்வி, ஏன் ஆண்டவரே அடிச்சுதான் என்னைய சரிப்படுத்தணுமா? ஆமா, அடிக்கும் போது தான் உங்களுடைய கேரக்டர் வளரும், கேரக்டர் வரும்போது டிசிப்ளின் வளரும், டிசிப்ளின் வளரும் போது ஃபெய்த் வளரும், ஃபெய்த் வளரும் போது ஹோலினஸ் வரும், ஹோலினஸ் வரும்போது தேவனை நீங்கள் கண்டடைவீர்கள். தட் இஸ் த ட்ரூத். அதனால இனிமேட்டு தேவன் உங்களை தண்டிச்சாருன்னு வைங்க, அப்படியே சோர்ந்து பாஸ்டர் ஏன் இந்த சோதனை, விசுவாச கப்பல் ஒன்று செல்லுகின்றது அப்படிலாம் பாடக்கூடாது. You have to rejoice first. முதல்ல ஆண்டவருக்கு என்ன சொல்லணுமா? நன்றி சொல்லணும். சே, ஆண்டவருக்கு அப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சோதிக்கிறாரு, சரி விடிவாலம் வரப்போகுது சிஸ்டர், ஜாலி ஜாலி அப்படி இருக்கணும். நீங்க ஒரு சோதனை வந்தோடே சோர்ந்து போய் ஒரு முக்காடை போட்டு, தட் இஸ் நாட் நெசசரி. அடுத்து வாசிங்க சங்கீதம் 118:18.
118 118 கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஹலோ, சங்கீதக்காரன். வாட் a man, டேவிட். பைபிள்ல ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தின் மேல் சத்தியம் செய்திருக்கிறார். யாருன்னு தெரியுமா? சங்கீதக்காரன். 80வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் மீது மட்டும்தான் தன்னுடைய பரிசுத்தத்தின் மேல் சத்தியம் செய்தது பைபிள். அந்த ஒரு இடம் தான் சங்கீதக்காரனுக்கு. அவன் சொல்லுகிறான், தேவன் என்னை சோதித்தும் சாவுக்கு என்னை விடாமல் இருக்கின்றார். சோதிப்பார், சாவை நேர்ல பார்த்தது போல இருக்கும், சாவு பயத்தை காட்டிட்டே பரமான்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் சாவை விட மாட்டார். எங்க எப்போ உங்களை தூக்கி மேல உட்கார வைக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். தண்டிக்கிறார்னா ஏற்ற வேளையில என்னை அரவணைக்கவும் தெரியும், என்னைய சிங்காசனத்துல உட்கார வைக்கவும் அவருக்கு தெரியும். ஆமென். நீதிமொழிகள் 3:11-12 வாசிங்க. Proverbs 3:11 and 12. அப்பொழுது என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். வாட் a verse. பேசாம இந்த மாசம் வாக்குத்தத்தமா வச்சிருங்க செப்டம்பருக்கு. வாட் a verse. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான வசனங்கள் மிகவும் அவசியம். உலகத்திலே சிறந்த ஞானி சாலமன் எழுதியிருக்காப்ல. என்ன எழுதியிருக்காப்ல? மீண்டும் வாசிங்க. 11:12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. பாத்தீங்களா? கொஞ்சம் கவனிங்க. சிட்சை தேவன் தரார், சோதனை தரார்னு வைங்க. அற்பமா எண்ணக்கூடாது. ஐயோ நம்ம செஞ்ச பாவத்தினால அற்பமாக எண்ணக்கூடாது. நீங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் தேவன் சோதனையை தரமாட்டார். அது அற்பமான காரியம் கிடையாது, அது மிக பொக்கிஷம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை பொக்கிஷம், பிரச்சனை மிகவும் பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. அடுத்து வாசிக்க. அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரோ எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். ஓகே, I'll tell you my experience. இந்த லாஸ்ட் வீக் வந்து I was going through something mentally. சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் கேட்டேன், ஊழியத்துக்கு வர சொல்லிட்டீங்க, எங்கேயும் வெளியும் விட மாட்டேன்றீங்க. ஹலோ, ஒழுங்கா ஜெபம் பண்ணியிருக்கேன், அற்புதம் நடக்கிறதுக்கு சரியான இடத்துல நான் உட்காந்துருக்கேன், அப்புறம் ஏன் ஆண்டவர் இப்படி சோதனை நடந்துகிட்டு இருக்கு? எங்க தவறு செஞ்சேன்? நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணலையா? இல்ல நான் ஒழுங்கா வேதம் வாசிக்கலையா? இல்ல நான் ஒழுங்கா வேதத்தை புரிஞ்சுக்கலையா? இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், எந்த மகனை நான் விரும்புகிறேனோ அவனை நான் சோதிப்பேன். ஹலோ, எவனை நான் விரும்புகிறேனோ அவனை நான் சோதிப்பேன். இன்னைக்கு எங்க அப்பா என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்காருங்கன்னு அந்த சைடு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், பின்னாடி தான் தெரியும். நம்ம எங்கேயும் தப்பு பண்ணி தோத்துறக்கூடாது, அவமானப்பட்டுறக்கூடாது, நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கணுன்றதுக்காக தான் அவர் கோவமே பட்டிருப்பாரு. ஆமாவா இல்லையா? அதுபோல ஒரு சோதனை வந்ததுன்னு வைங்க, அற்பமாக எண்ணி விடாதீர்கள். உலகத்தினால் வந்தது, பிசாசினால் வந்தது. தயவுசெய்து இந்த பிசாசு பேச்செல்லாம் எடுக்காதீங்க. பிசாசு என்னை சோதித்து பார்க்கிறான், நேரா என் வீட்டுக்கு வாங்க, பிசாசு யாருன்னு நான் காட்டுறேன். எந்த காசும் கொடுக்க வேண்டாம். என்ன பாஸ்டர், ஃப்ரீயா நான் சொல்லி தரேன், ஃப்ரீயா நான் காட்டுறேன் பிசாசு யாருன்னு. எங்க வீட்டில் நிறைய நான் வச்சிருக்கேன். ஹலோ, பிசாசு நான் நிறைய வச்சிருக்கேன் எங்க வீட்டில். வாங்க வந்து பழகுங்க, நீங்க வந்தா மட்டும் போதும். ஹலோ, ஆஃபீஸ் ரூம் இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்கு, பிசாசும் இருக்கு, நீங்க வந்தா மட்டும் போதும். எனக்கு ரொம்ப ஆசைங்க, என்னன்னா நான் பாஸ்டர் ஆனதுக்கப்புறம் இந்த பிசாசு கேஸ்லாம் என்கிட்ட வரலையே அப்படின்னு. எங்கள் அப்பா இருக்கும்போது வரும், பாம்பு பிசாசு பாஸ்டர் அதுக்குள்ளே அப்படின்னு. ஒரு நாள்லாம் அவங்க சர்ச்சுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க ஒரு அரை நாளைக்கு பாஸ்டர். அந்த அம்மா உள்ளே போனால் கொத்த வருதா எல்லாரையும். எனக்கு ஒரே வருத்தமாக போயிருச்சு வளர்ந்ததுக்கப்புறம். நான் அந்த நேரம் வளரலே, நல்லா இவ்வளோ நீல பெரம்பெடுத்து உள்ளே போயிருந்தோன்னு வைங்க, பிசாசு ஆவி டப்புன்னு மறைஞ்சிருக்கோம்.
அந்த அம்மா பெட்டி பாவா மாறி இருக்கும். சார் பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆமாவா இல்லையா? இப்போ உங்களுக்கு அப்படி பேய் பிசாசுலாம் பிடிச்சிருந்தா என் வீட்டுக்கு வாங்க, நல்ல நீல பிரம்புகள் இருக்கு, சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். தயவுசெய்து அற்பமாக இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் தருகின்ற சோதனையை அற்பமாக எண்ணி விடாதீர்கள். ஏனென்றால் அது பொக்கிஷம். உங்களுக்கான வெற்றி அதுதான். நீங்க வாழ்க்கையில எங்க போய் சேரணுன்றதை தீர்மானிக்க போறது அந்த பிரச்சனை தான். ஆமென். You have to put that in main story. நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிறோம் வந்துட்டோம், life is over. What is a good life? Earning a good money, earning a good salary, buying a home, buying a car, settling down is good life. No. If you have 1000 problems and if you have overcome, that's the good life. இன்னைக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம், நல்ல ஒரு வீடு, கல்யாணம் மட்டும் செட்டில் ஆயிட்டோம்னா அது வாழ்க்கைனா அது வாழ்க்கையே கிடையாது. அது பொக்கிஷமே கிடையாது. அது அடிமைத்தனம். ஆனால் எவன் ஒருவன் 1000 பிரச்சனைகளையும் தாண்டி சந்தோஷமா உட்கார்ந்துருக்கானா அவனே வெற்றியாளன். அதனால இன்னைக்கு தேவன் தருகின்ற சோதனையை அற்பமாக எண்ணி விட்டு பிசாசு மேலெல்லாம் காரணம் சொல்லாதீங்க. அது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. ஏனென்றால் அந்த பிரச்சனையே என்னை சரியா பயன்படுத்தி, சரியா அதாவது பிராக்டிஸ் பண்ணி, என்னை கரெக்டா மோல்டு பண்ணி எங்க எப்படி ரத்தன கல்லா கொண்டு போய் வைக்கணுமோ ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்துருவார். அல்லேலூயா. ஸோ அதனால அற்பமா என்ன வேண்டாம், சோகமாவும் ஆயிர வேண்டாம். ஹலோ, சோகமாவும் ஆயிராதீங்க. சோதனை வந்துட்டா ரொம்ப சந்தோஷமாயிடணும். பரமபிதாக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுக்கணும். ஹலோ, ஏங்க என்ன விசேஷம்? பெரிய ஒரு கடன் பிரச்சனை வந்திருக்கு, அதான் ஸ்வீட்டு கொடுத்தேன். என்னங்க லூசாங்க நீங்க? இல்லைங்க, எங்க பாஸ்டர் சொன்னாரு, பெரிய சோதனை வந்துட்டுன்னா சோதனை என்னைக்கு வேணாலும் மாறிடும். பரமபிதாக்கு பிடிக்கணும்னு ஒன்று இருக்குல்லங்க, அவருக்கே என்னை பிடிச்சி போயிடுச்சா, அந்தாங்க பிடிங்க ஸ்வீட்டுன்னு கொடுக்கணும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் கைத்தட்டாதீங்க. இப்பொழுது சோதனை உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னொடனே ஓடு கைத்தட்டும். சோதனை வருதுன்னா கைத்தட்டும் ஜனம். நீங்கள் மடிந்து போயிருவீர்கள்னா ஆமாண்டவரே, வெற்றி பெறுவீர்கள்னா பார்ப்போம். You have to be happy. நீதிமொழிகள் 3:11-12 மறந்துடாதீங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சோதனை உங்களுக்காக இல்ல, தேவனுடைய மகிமைக்காக போடப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, இது முடிச்ச உடனே தேவன் இயேசு கிறிஸ்து எப்பவும் பார்த்தீங்கன்னா அப்படி கையை நீட்டினா போதும் அற்புதம் நடந்துடும். யாரையும் தொட மாட்டாரு. ரொம்ப ஹைஜீனிக்கான பர்சன், அப்படி தொடவே மாட்டார் யாரையும். நம்மளாம் இன்னைக்கு அப்படி டஷ் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் பண்ண மாட்டார். ஆஸ்டர் வந்துட்டாரு ஆரம்பிச்சுட்டாரு அவர் வேலையை. இல்லை, நான் உண்மையை சொல்றேன். 20 வருஷமா எங்க அம்மா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 19 வருஷம்னே வச்சுக்கோமே, ஒரு தடவை எங்க அம்மா டஷ்லாம் விழுந்தது கிடையாது. இதுக்காகவே நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணிருக்காங்க, தள்ளலாம் செஞ்சிருக்காங்க. எங்க அம்மா காண்டாம இருக்கிறது ஒத்த பலனை கொடுத்து அப்படி, இன்னைக்கு ஆவியானவரா இல்ல நான் பார்த்து விடுவோம் அப்படி. இயேசு கிறிஸ்து என்னையாவது அப்படி பண்ணியிருக்காரா? அப்படி சீடியை காட்டினோடனே விழுந்திருக்காங்களா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். I will put an end to this. I am coming for you. This is not necessary. அப்படிலாம் பண்ண மாட்டார் இயேசு கிறிஸ்து. யாரையும் தொட மாட்டாரு. குஷ்டரோகின்னு பாருங்க, அப்ப தொடுவாரு. தொடக்கூடாதுன்றவன தொடுவாரு. நீங்க தொடுங்க ஆண்டவரே, கையை வச்சு சோமனுங்க அப்படின்றத தொடவே மாட்டார். மாட்டேன் ரைட்டு. வார்த்தையை பேசி அற்புதம் நடக்கிற இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இங்க எச்ச துப்பி மண் அப்படி இது பண்ணி கண்ணில் தேய்க்கிறாராம். என்னங்க, எந்த பொருளுமே இல்லாம அற்புதம் செய்யக்கூடிய ஆள் இயேசு கிறிஸ்து. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எவிரு மகளுக்கு என்ன, பேதுரு யோவானெல்லாம் அப்படியே கலசத்தை ஏந்திட்டு வர சொன்னாரா? பாட்டு பாடிக்கிட்டே வாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு கேட்டுக்கிட்டே வாங்கன்னு சொன்னாரா? சொல்லல இல்ல, சொல்லல இல்ல. என்னமோ நீங்க ஆர்சி மக்கள் அப்படி பண்ணுவாங்க. நம்ம என்ன, நீங்க ஜோமன் இல்லையா, ஆண்டவரே எனக்காக பரிந்து பேசும், எனக்காக, அதை மாத்தி அவங்க சொல்றாங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீங்களும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு. என்ன தூப கலசம்லாம் ஏந்திக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இருந்தாங்களா? போற போக்கில் அப்படி கையை அப்படி வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை பேசுவாரு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, பரித்திமை குருடன் கதை தெரியும்ல உங்களுக்கு?
வந்து என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டோன்னு, எனக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரே, போ நீ பார்வை பெற்றாய் அப்படின்னே வந்துருச்சா இல்லையா பார்வை? இவனுக்கு ஏன் கீழே துப்பி கையில செஞ்சு வைக்கணும்? 3 காரணங்கள். 1, மனுஷனுடைய உடம்பு எதனால் உண்டாக்கப்பட்டது? மண்ணினால். எனவே மண்ணினால் ஒரு காரியத்தை செய்து அவன் கண்ணில் வைத்தார். 1. 2வது, உயிரில்லா பொருட்களை கொண்டு செய்யும் பொழுது அது தேவனுடைய திட்டம் என்று எல்லோரும் அறிய வேண்டும் என்று செய்தார். 2வது. 3வது, அன்னைக்கு என்ன நாள்? ஓய்வு நாள். அதனாலேயே செய்தார். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஏன்னா தேவன் நீங்க போடுற சட்ட திட்டங்களின்படி வேலை செய்ய மாட்டார். தேவர் அன்பிற்காக வேலை செய்வார் என்று நிகழ்த்தி காட்டியவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம சட்ட திட்டங்கள் போடுறோம், சர்ச்சுக்கு வரலன்னா கம்யூனியன் தர மாட்டோம். இங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க வாங்க, நான் கம்யூனியன் தரேன். சர்ச்சுக்கு வரலன்னா கம்யூனியன் தர மாட்டோம். பாவினா நீ ஒப்பிச்சுட்டு வா, அப்புறம் நாங்க வரோம். ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என் ஆர்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன், ஒரு கார்டு வச்சிருப்பான். சண்டே போயிட்டு அதுல கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கணும், அப்பதான் கிளாஸ்ல சேர்ப்பாங்க, இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க. இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் போது தேவன் சொல்றாரு, ஐ வில் நாட் ஒபே டு யோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஐ வில் நாட் ப்ளே பை யோர் ரூல்ஸ். எவன் ஒருத்தன் தீட்டு, எவன் ஒருத்தன் ஒதுக்கப்படுகிறானோ அவன் வீட்டில் இறங்கி அற்புதம் செய்வதே தேவனுடைய ஸ்டைலு. ஹல்லேலூயா, ஆமென். அதனால 3 காரியங்கள். 1, மண்ணினால் உருவாக்கப்பட்டது. 2வது, உயிரில்லா பொருட்களை கொண்டு செய்ய முடியாத காரியத்தை செய்ய முடியும் என்று காட்டுவது தேவனுடைய திட்டம். 3வது, அது சபாத், எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஆனால் மீறியும் செய்வேன். ஏனால் சட்ட திட்டங்களில் கடவுள் அடங்க மாட்டார், மதங்களில் கடவுள் அடங்க மாட்டார். தேவன் அன்பினால் அடக்கப்படுவார். எதை வச்சும் அடக்க முடியாத தேவனை அன்புனால அப்படி கயிறை போட்டு இழுத்துறான் அழகா. ஆமே. அதனால இந்த 3 காரியங்கள். சரி, மட்டை இது பண்ணி வச்சிட்டாரு. வச்சிட்டு ஒரு காரியம் சொல்றாரு, எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கிங். போய் சீலம் குளத்துல கழுவு அப்படின்ட்டாரு. இந்த இடத்த கொஞ்சம் நிறுத்தி பேசுவோம். மொத்த செய்தியுமே இதை பத்தி தான். பிறவி குருடன் சிச்சுவேஷன் தெரியும், சொல்லிட்டாங்க பிறவி குருடன்னு. பிறந்ததுல இருந்தே குளத்தை பார்க்காதவன நீ போய் சீலம் குளத்துல கழுவு. சீலம் குளம் எவ்வளவு தூரத்துல இருந்தது நான் போட்டு பார்த்தேன், 65 மீட்டர். ஹலோ, சீலம் குளம் எவ்வளவு தூரமா? 65 மீட்டர். இப்ப இவர் யார்கிட்ட உதவி கேட்டாலும் எவனும் உதவி செய்ய மாட்டான். ஏன்னா பிறவிலே பாவி அப்படின்னு அவங்க மனசுல இருக்கு. அதனால எவனும் உதவியும் செய்ய மாட்டான். ஐயா என்னைய சீலம் குளத்து வரைக்கும் கொண்டு போங்கன்னு சொன்னாலும் செய்ய மாட்டானுங்க. ஆண்டவர் தன்னுடைய 12 சீசர்கள்ல ஒருவரையும் பார்த்து, நீ அவனுக்கு உதவி செய், அவன் சீலம் குளத்தில் போய் கண்ணை கழுவும்படி நீ அவனுக்கு உதவி செய்யணும் சொல்லல. ஆண்டவர் சொன்னது சீலம் குளத்தில் கழுவு, நீ பார்வை அடைவான்ட்டு அங்கிருந்து டஷன் மறைஞ்சிருவார் ஆண்டவர். ஹலோ, அங்கிருந்து தன்னுடைய குரூப்போட கிளம்பிடுவாரு, வெயிட் பண்ண மாட்டாரு. வசனத்தை வாசிச்சு பாருங்க. சீலம் குளத்துல போய் நீ கழுவுன்னு அவனுக்கு கட்டளை இட்டு விட்டு தேவன் சென்று விடுவார். என்னுடைய கேள்வி என்னன்னா, எப்படி ஒரு குருடனால சீலம் குளத்துக்கு போக முடியும்? அப்போ என்ன, நீங்க நடக்கிற மாதிரி அந்த ஸ்டிக் இருந்ததா? பார்த்து பார்த்து பயிரலாம் அப்படின்னா? ஹலோ, பிறவி குருடன், வெளிச்சம் தெரியாதவன், வெளிச்சம் எங்க இருக்குன்னே தெரியாது, ஒண்ணுமே பிளாங்க். கண்ண மூடுங்க, பிளாங்க். ஆண்டவரே இவர்களுக்கு அது வரக்கூடாது, சும்மா பயமூத்தி பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. கண்ணை மூடி பாருங்க. இப்படியே நீங்க வீட்டில் வேலை செஞ்சா என்ன ஆகும்? அடுத்த வாரம் மண்டைலாம் வீங்கி போய் வந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ கண்ணு தெரிஞ்சே அங்கங்க அடிச்சு, தாயாரோடைய கையெல்லாம் பாருங்க வீர தழும்புகளா இருக்கும். என்ன அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லை நினைச்சுக்கிட்டே சப்பாத்தி இதுல டப்புன்னு கையை வச்சிரும். அதுதான், அது வேற ஒன்றும் இல்லை. கண்ணை மூடிட்டு இன்னைக்கு நீங்க அந்த பிறவி குருடன் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் ஒரு காஃபியை கண்ணை மூடிட்டு போட்டு பாருங்க என்ன ஆகுதுன்னு. ஹலோ, ஏதாவது விபரீதமா நடந்து ஏன் மேல திருப்பி விட்டுறாதீங்க. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். எப்பா நம்ம விளையாட்டுக்கு சொன்னேன். இப்போ சர்ச்சில் இருந்து இப்போ எந்திரிச்சு போவீங்க பாருங்க, கண்ணை மூடிக்கிட்டே வெளியில வரைக்கும் போங்க, இந்த வாசல் வரைக்கும். வெளியில போய் அங்கிட்டு ஏறி வெளியே குதிச்சிடாதீங்க, அப்புறம் நாங்க தான் இறங்கணும். வாசல் வரைக்கும் சும்மா கண்ணை மூடி அப்படி செஞ்சுதான் பாருங்களேன், எவ்வளோ கஷ்டம். இயேசு கிறிஸ்து அசால்ட்டா அவனை பார்த்து பிறவி குருடனை, அவருக்கு தெரியும் அவன் பிறவி குருடன்னு தெரிஞ்சும் சோதனையை கொடுத்து, இது லாஜிக்கே கிடையாதுங்க. ஜோமனி அற்புதத்தை கொடுத்துட்டாரு, அப்ப கண்ணு தெரியணுமா இல்லையா? அவனை போய் நீ போய் கழுவிட்டு வா அப்பதான் தெரியும் அப்படின்னா இது என்ன லாஜிக்கே இல்லை. யாராவது உதவி செய்ய வச்சிருந்துருக்கணும். பிறவி குருடன் என்ன பண்ணுவான்?
இல்ல ஆண்டவரே கையை பிடிச்சி கூட்டு போயிருக்கணும். நமக்கெல்லாம் தமிழ் ஜீசஸ் மூவில என்ன காமிச்சிருக்காங்க, ஆண்டவரே கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கழுவி விடுவார். ஆமாவா இல்லையா? சோசன்ல கூட அவர் ஒரு பக்கெட்ல வச்சிருப்பார் பக்கத்துல. இங்க அப்படி நடக்கல. நீயே சீலம் குளத்துக்கு போ, நீ அப்படி போன இப்படி போன ஆண்டவர் கிளம்பிட்டாரு. எப்படி ஒரு குருடனால போக முடியும்? ஹலோ, சரி, செய்தி என்ன அப்படின்னா, இந்த அற்புதத்தை நம்ம பேசணும்ல, இத்தனை நாள் பேசும்போது தேவன் கண்ணை திறந்தார். எப்படி ஒரு அப்படியே மண்ணினால் எடுத்து போட்டு அப்படியே கண்ணை திறந்து விட்டாருன்னு பேசணுமே. இந்த மொத்த அற்புதமும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இல்ல, அவன் நடந்து போறானா இல்லையா. மொத்த அற்புதமும் தன்னுடைய ஒரே மனசில் உள்ள விசுவாசத்தில் பொருந்தி இருக்கிறது. இப்ப அற்புதம் நடக்கணுமா இல்லையான்றது சீலம் குளத்துக்கு கஷ்டப்பட்டு போறானா இல்ல காரணங்கள் சொல்லிவிட்டு அங்கே அமர்ந்திருக்கிறானான்றதை பொறுத்து தான் அந்த மொத்த அற்புதமும் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் சீலம் குளத்திற்கு போனான், கண்ணை கழுவினான், வெற்றியுடன் திரும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலோ, கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க. 65 மீட்டர் சீலம் குளம் போகிறதுக்கு இட் இஸ் நாட் தட் ஈஸி. அந்த காலத்துல எவனை நீங்க தொட்டாலும் தீட்டுன்னு உங்களை உடனே அடிப்பான், கல்லெறிவானுங்க. யாரையும் நீங்க தொடக்கூடாது, தொட்டா அவன் தீட்டாயிருவான். அதனால நீங்க பப்ளிக்ல நடக்கவே கூடாது, ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு உண்மை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக செங்கடலை பிளப்பார், எகிப்தியரை இனி பார்க்க விடாம பண்ணிடுவார். ஆனா செங்கடலை பிளந்தோடனே நடந்து அங்கிட்டு போறது உங்களையும் இனியும் பொறுத்து இருக்கு. ஹலோ, உங்களையும் இனியும் பொறுத்து இருக்கு. இன்றைய செய்தி அதுதான். அந்த பிறவி குருடனுக்கு எவ்வளவோ கஷ்டம். தான் எத்தனையோ காரணங்கள் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கலாமா இல்லையா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தான் காரணம் சொன்னா அதை ஏற்றுக்க மாட்டேன்னு யார் சொல்ல முடியும் சொல்லுங்க? ஐயா எனக்கு கண்ணு தெரியல, நீங்க எப்படி என்னை போக சொல்லலான்னா யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. லாஜிக்கா அவர் பேசுறாரு, ஆமாவா இல்லையா? கண்ணு தெரியாதவர் எப்படி போவார்? ஆண்டவரே நீங்க கண் வச்சு கையை வச்சு அவர் ஜோம் பண்ணியிருந்தா கண்ணு தெரிஞ்சிருக்குமே, நம்மளே கேட்டிருப்போமா இல்லையா? கேட்டிருப்போமா இல்லையா? ஆமா தானே? ஆண்டவரே நீங்க இப்படி செஞ்சிருக்கலாமே, அவர் எப்படி போவார்? கொஞ்சம் லாஜிக்கலா நடந்துக்கங்க ஆண்டவரே. அவரால் முடியாது. தெரியும் ஆண்டவருக்கு, தெரிஞ்சும் ஏன் செய்தார்? ஏனென்றால் அவனுக்கு அன்று புரிய வேண்டும், தனக்குள் இருந்து தேவன் உறவாடி கொண்டிருக்கிறார், தனக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு அதை சுகப்படுத்தினது என்று அவனுக்கு புரிய வேண்டும். அதுதான் இன்னைக்கு என்னை அனுப்பி உங்களுக்கும் சொல்ல சொன்னார். உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசித்து நடக்க வேண்டும். அதுவே அற்புதத்திற்கான வழி. ஹலோ, அதுவே அற்புதத்திற்கான வழி. இன்னைக்கு எத்தனை பேர் அற்புதத்துக்காக ஜெபம் பண்றீங்க? ஓ, யாருமே ஜெபம் பண்ணலையா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஸ்தோத்திரம், ஆமீன். நீங்க நடக்கணும். ஹலோ, நீங்க நடக்கணும். பிறவி குருடனால சீலம் குளத்துக்கு போக முடியாது. மரியாள் வயிற்றுல இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைக்கிறது கஷ்டமான காரியம். ஆனா அதை நம்பி விசுவாசித்து நடப்பது மிகவும் கஷ்டம். இன்னைக்கு மரியாள் பெற்றெடுத்தாங்க, மிகவும் நல்லது. கர்த்தரை சோதரிக்கேன், மரியாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த 9 மாசம் ஆவியானவரால் உண்டாக்கப்பட்டது என்று நம்பி விசுவாசித்து நடப்பது என்பது மிகவும் கஷ்டம். சொந்தக்காரர், உறவினர் எல்லாரையும் சமாளித்து விட்டு ஊர் மக்கள் பேசுற பேச்செல்லாம் காதல வாங்கிட்டு அதை சுமந்து நடந்ததினால் மட்டுமே இன்று இயேசு பிரானை நாம் போற்றி துதிக்கின்றோம். அதற்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 9 மாசம் விசுவாசத்தில் நடப்பது மிகவும் கஷ்டம். ஹலோ, எய்த்து நிக்கிறவன் எவ்வளவு உயரம்னே தெரியாம போர்க்களத்துல அவன் எவனாக இருந்தாலும் சரி, என் தேவனை துஷ்டிக்க இவன் யார், இவன் எம்மாத்திரம் என்று நுழைவது கஷ்டம். 6 நாள் சுத்தி சுத்தி பாடியும் ஒன்னும் நடக்கல, இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் சொன்னபடி செய்வார் என்று 7ஆம் நாளும் சந்தோஷமாக பாடி செல்வது மிகவும் கஷ்டம். ஆனால் இன்று வேதத்தில் நீங்கள் அற்புதங்களை வாசிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் தரிசித்து நடக்கவில்லை, விசுவாசித்து நடந்ததனால் மட்டுமே அவர்கள் அற்புதத்தை சாதித்தார்கள். ஆமென்.
தனக்கென்று பிறந்த ஒரே மகனை தகனமளி செலுத்த அவ்வளவு கிலோமீட்டர் பயணித்து போய் கைய ஓங்குற வரைக்கும் எதுவும் பேசாம, சரி தேவன் சொல்லிவிட்டார் நான் செய்கிறேன் என்று விசுவாசித்து நடப்பது கஷ்டம். அல்லேலூயா, ஆமென். இறந்து 3 நாள் ஆகிவிட்டது, 4 நாள் ஆகிவிட்டது. அந்த வீட்டுக்குள் நுழைந்து அதே கல்லறை முன் நின்று லாசருவே வெளியே வா என்று கூப்பிடுவது மிகவும் கஷ்டம். ஹலோ, செங்கடல் முன்னாடி நின்னுட்டு தப்பிக்கிறவும் வழி இல்லாத நேரத்துல தேவன் இதை வாய்க்க செய்வார், என்னை இங்கு வரை நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்துவார் என்று பேசுவது மிகவும் கஷ்டம். இவர்கள் எல்லாம் செய்தார்கள் என்றால் அது தரிசித்து இல்லை, விசுவாசித்து நடந்ததினால். இன்னைக்கு என்னுடைய கேள்வி, நீங்கள் விசுவாசித்து நடக்க தயாரா? I am asking you, are you ready to walk into the unknown? நானும் மெர்சன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போன வருஷமா மெர்சன் ஊட்டி போனோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டி போயிருந்தோம். அப்போ போன்ல ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு போட்டோ எடுக்கோயா அப்படின்னு கிளம்பிட்டோம். அங்க போனா எங்களோட நெட் எல்லாமே தீந்துருச்சு, நெட்வொர்க் கிடைக்கல, ரூட் எங்களுக்கு தெரியல. அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டா அப்படி ஒரு மலையே இல்லைன்ட்டாங்க. ஹலோ, செங்கோட்ராயர் மலை எங்கங்க அப்படின்னா அப்படி ஒரு மலையே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. எங்களுடைய ஜிபிஎஸ் நின்றுச்சு. ஆனா நாங்க எங்க தேடலை நிறுத்தலையே, போனோம், போட்டோ எடுத்தோம், வந்தோம். ஹலோ, இது பெரிய அற்புதம் கிடையாது. ஆனா இதுல முக்கியத்துவம் என்ன தெரியுமா? தேவன் எப்பவுமே உங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். அடுத்தது இது வரும்பா, அடுத்து இப்போ எஸ்தரம்மா ஃபோன் பண்ணுவாங்க, ஒரு வாக்குத்தத்தம் பேசுவாங்க, அதுதான் உனக்கு அடையாளம், அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து பால் கொட்டிடும், அப்படிலாம் ஆண்டவர் பேசிட்டு இருக்க மாட்டார். யூ எக்ஸ்பெக்ட் காட் சோ சீப்லி. ஆண்டவர் எனக்கு அப்படியே நுணுக்கமா பிள்ளையில நான் சுச்சுன்னு சொல்லி கொடுத்தாதான் நான் வருவேன்னா அப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையை உங்களுக்கு வேண்டாம். ஸ்டெப் அவுட் ஃப்ரம் இட். ஆண்டவர் நோவா பேழையை கட்ட சொன்னார், கட்டிட்டு கடைசியா அவர் எத்தனை வருஷம் கழிச்சு பேசினார் உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, நீ பேழையை கட்டுப்பா வெள்ளம் வந்துடும் அப்படின்ட்டாரு. பேழையை கட்டி முடிச்சுட்டு அவர் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு உங்க யாருக்காவது தெரியுமா? 400 years, 400 bloody years. நானா இருந்தேன்னா அதே பேழையை திரும்ப கழட்டி பெரிய ஒரு வீடை கட்டி உட்கார்ந்து இருந்திருப்பேன். வாயா, 400 வருஷம் ஏமா உட்காந்துருப்பான். 400 years he was able to walk in faith. ஆண்டவர் சொல்லியிருக்கார், நடந்தே தீரும். யோசேப், we all know Joseph. என்னைக்கோ சொன்ன வாக்குத்தத்தம் தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து நடந்ததினால் தான் சாபனாத்து பனேகாவாக எகிப்துக்கே மாறினான். Are you ready to walk? God will fight, தேவன் யுத்தம் பண்ணுவார், but are you still ready to walk? Now what is faith? Hebrews 11:1. விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1 வாசிக்க கேட்போம். Hebrews 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இத நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இத நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், தீயில தூக்கி போடுற வரைக்கும் ஆண்டவரை காணோம். சரி, இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தீயில தூக்கி போட்டுட்டோம், தேவன் எங்களை பார்த்து கொள்வார் என்பது விசுவாசித்து நடப்பது. ஹலோ, பவுலையும் சிலாவையும் கொண்டு போய் அடிச்சு நவுத்தும் போது பரவாயில்ல, இதுலயும் நாங்க தேவனை துதிக்கிறோம்னு துதிப்பது விசுவாசித்து நடப்பது. அல்லேலூயா. It needs faith and faith says, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பதே விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் காணப்படாதவர்களின். நம்ம எதை இன்னைக்கு நம்புறோம்? இல்லாத ஒன்றை நம்புறோம். எதை விசுவாசிக்கிறோம்? காணாத ஒன்றை விசுவாசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? செங்கடல்ல யாராவது திறந்திருக்காங்கன்னு ஹிஸ்டரி இருக்கா? ஆனா அங்க நின்னுட்டு நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் தேவன் சொன்ன வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொள்வதும் காணப்படாதவை நிச்சயம் நடக்கும் என்று நிச்சயம் கொள்வதுமே விசுவாசம். ஆமென். Having all resources and fighting the battles is not faith.
இன்னைக்கு நான் பார்க்கிறேன், பல இடங்கள்ல பார்க்கிறேன். விசுவாசம் என்றால் என்ன? எல்லா சோர்ஸையும் வச்சுட்டு அப்படி வரும்போது பிரச்சனை அப்படி நீட்டா சால்வ் பண்ணி லைட்டா மன கஷ்டப்படுறது தான் சோகம் பாஸ்டர், சோதனை பாஸ்டர். இட் இஸ் நாட் ஃபெய்த். ஓகே, தேவன் எப்படி வேலை செய்வார் நான் சொல்றேன். உங்க கையில ஒரு பைசா இருக்காது, ஆனா தேவன் ஒரு பிசினஸ் பிளானை தருவார். ஆமாவா இல்லையா? தந்திருக்காரா இல்லையா? சரி, நீங்க நம்ப மாட்டீங்க, நம்மளுக்கெல்லாம் வரல பாட்ட, நம்மளுக்கு உப்பும் மிளகும் வெந்தா போதும் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஏபிஜே அப்துல் கலாம் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, ஏபிஜே அப்துல் கலாம் டாப்பர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஓ, டாப்பரா? சாம்வில் பை நீமா? ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் a backbencher. ஹலோ, ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் a backbencher. பேக்பெஞ்ச்னா தெரியுமா? படிக்காதவங்கள தான் கடைசி பெஞ்சில் போட்டிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? படிச்சவங்களாம் இப்படி கண்ணாடி மாட்டி ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான். ஆமாவா இல்லையா? கண்ணாடி போட்டவங்களாம் எதுவும் சொல்லல, படிச்சவங்க எப்பவுமே கண்ணாடி போட்டிருப்பாங்க, அதனால சொன்னேன் நான். படிச்சவங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான். டீச்சரே டெஸ்ட்டா மறந்தாலும் டீச்சர் டுடே டெஸ்ட் யூனோ அப்படின்வான். இங்க எத்தனை பின் பெஞ்சில் உட்காந்துருந்தவங்க இருக்கீங்க? பேக் பெஞ்சர்ஸ். சி, சாதனையாளர்கள் நம்மெல்லாம். நல்ல உற்சாகமா கை தட்டுங்க. என்ன சார், ரொம்ப அழகு. அப்துல் கலாம் வாஸ் a backbencher. எந்த அறிவு, எந்த பணமோ பொறுமை எதுவுமே இல்லாதவர், ஆனா இந்தியாவை தூக்கி கொண்டு போய் நிறுத்தினவர் ஏபிஜே அப்துல் கலாம். ராக்கெட் எவனுமே யோசிக்காதத யோசிக்க செய்தார்ல தேவன். நம்பப்படுகளின் உறுதியும் நிச்சயமா இருக்கிறது. ஆமாவா இல்லையா? எவீரு மக இறந்துட்டா தொட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், சரியா ஒரு 4 மணிக்கு இன்னைக்கு போவோம். எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே என் கூட வாங்க, மார்ச்சுரிக்குள்ள நுழைவோம். ஹலோ, மார்ச்சுரி இப்போவே எல்லா கல்யாணமும் வந்திருக்குமே. அங்க மீட்டிங் இருக்கு, இங்க மீட்டிங் இருக்கு, கல்யாணம். நீங்க போயிட்டு வாங்க பாஸ், நாங்க வீட்டுல இருந்து ஜெபித்து கொடுக்குறோம், பின்பலனாக செயல்படுகிறோம். வேண்டாம், கூட வாங்க. இன்னைக்கு மார்ச்சுரி போவோம். போய் ஒரு இறந்த போனோம், எப்போ இறந்தாங்கன்னு கேட்போம். ஒரு மாசத்துக்கு அந்த அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ் பீஸா வேணும்னு கேட்டு ஜோமனி எழுப்ப முடியுமா நம்மளால? ஆனா செத்து கன்ஃபார்ம் ஆயிட்டா அந்த பொண்ணு. ஆனா அவ வீட்டுக்குள்ளேயே பூந்து அந்த ஸ்திரீ உறங்கி கொண்டு இருக்கான்னு தட்டி எழுப்புறதுக்கு தேவை விசுவாசம். இட் டேக்ஸ் ஃபெய்த். இதெல்லாம் சரி பாஸ்டர், இதெல்லாம் புராண கதைகள். இன்று நீங்க வாழ்க்கையில எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் தேவை விசுவாசம். விசுவாசம் என்பது நண்பர்களினால் வரும் ஒரு பாதுகாப்பு கிடையாது, பணத்தினால் வரும் பாதுகாப்பு கிடையாது. நம்பப்படாதவர்களின் நிச்சயமே விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அதுவே விசுவாசம். அந்த விசுவாசத்துல நீங்க நடக்கிறீங்களன்றதுதான் இங்க அற்புதம் நடக்கிறதுக்கான ரிசல்ட். நடந்தா அற்புதம் நடந்துருச்சு, இல்லைன்னா கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பொறுத்து இருக்கு சிஸ்டர், உங்க விசுவாசத்தை பொறுத்து இருக்கு. சொல்லுங்க, வாய் வலிக்குதா? நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் 40 நிமிஷமா, அங்க உட்காந்து பேச அல்ல. வாயை விரிவா திறந்து சொல்லுங்க, உங்களை பொறுத்து இருக்கு சிஸ்டர். கண்ணை நல்லா பெருசா அப்படி வச்சு அப்படி உருட்டி சொல்லுங்க, உங்களை பொறுத்து இருக்கு. It depends on you. Coming to the serious fact, இன்று தேவனுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் செய்தேன்றதை விட நான் சாட்சியா வாழ்ந்தேன்னு சொல்லணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சாட்சியான வாழ்க்கை என்பது செய்ய முடியாத காரியத்தை செய்து காட்டுவதே சாட்சியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். விசுவாசித்து நடப்பதுன்னா என்ன? வாரம் வாரம் சபைக்கு வந்து ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. வீட்டுக்கு போனோடனே நம்மளால ஜெபம் பண்ண முடியலன்னு பாஸ்டர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட், தீர்க்கதரிசிட்ட ஒரு ரெக்வஸ்ட், அவங்கள்ட்ட ஒரு ஃபோனு, இவங்கள்ட்ட ஒரு ஃபோனு. இதுதான் விசுவாசம் கிடையாது. தன்னந்தனியாக நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து அழுவும் போது இதை காட்டிலும் தேவன் எனக்கு நிச்சயம் விடுதலை தருவார்னு போரிடுவதற்கு நேரடியாக செல்கிறீர்கள் பாருங்க, அதுவே விசுவாசம். ஆமென். ஒரு புக்கு நான் வாசிக்கும் போது, ஒரு யோகியோடைய புக்கு,
அதில் ஸ்ரீ யுக்தேஸ்வர் குருன்னு ஒருத்தர், அவங்க அம்மா சின்ன வயசில் ஒரு கதை சொன்னாங்களாம். என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு கோயில் இருக்குல்லப்பா, காலையில் நீ போகக்கூடாது அங்கே கரெக்டாக ஒரு 4 மணிக்கு, ஏன்னா காலையில் 4 மணிக்கெலாம் அங்கே பேய் இருக்கும் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் 3:50 அங்கே போய் உட்காந்துருந்தாராம். ஹலோ, 3:50 போய் உட்காந்துருந்தாருக்கு, பேய் வரவே இல்லையா. என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நீங்க பார்த்து பயப்படுற வரைக்கும் தான் அது தலை விரிச்சு ஆடும். நேருக்கு நேர் மோதிட்டீங்கன்னு வைங்க, உங்க விசுவாசமே வெற்றி பெறும், முடிஞ்சிச்சு. நீங்க கொட்டிக்கிட்டே இருக்கட்டும் விட்டீங்கன்னு வைங்க, பிரச்சனை உங்களை என்ன பண்ணுமா, கழுவி கழுவி கொட்டு, கழுவி கழுவி கொட்டு அப்படின்னு கொட்டிக்கிட்டே இருக்கும் உங்களை. சிரிக்காதீங்க, சீரியஸா நான் சொல்லிட்டு இருக்கேன். திஸ் இஸ் சீரியஸ். why are you failing? இன்னைக்கு ஏன் தோத்து போறோன்ற கேள்வி நீங்க ஒழுங்கா பைபிள் வாசிக்காதனால கிடையாது, ஒழுங்கா நீங்க ஜெபம் பண்ணாதனால கிடையாது. மோசே என்ன செங்கடல் முன்னாடி உட்கார்ந்து பைபிள் வாசிட்டு இருந்தாரா? எங்க இருக்கு வசனம், வசனத்தை சொல்லுவோம், வசனத்தை சொல்லுவோம், சென்னைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பட்ட 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 பட்டன்னாரா? சொல்லுங்க, கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசும். என்னை கொஞ்சம் பாருங்க, அப்படியே பைபிளுக்குள்ள மூழ்குறாங்களா அப்படி தெரியாத மாதிரி. பைபிளை மூடி வைங்க, ஓரமா வைங்க, நான்சி அக்கா மட்டும் வச்சிருங்க, நீங்க வாசிச்சா போதும், வேற யாரும் வாசிக்க வேண்டாம். கொஞ்சம் என்னை பாருங்க. இயேசு கிறிஸ்து எவீரு வீட்டுல போய் அந்த பொண்ணை, அந்த ஸ்திரீயை உயிரோடு எழுப்புறதுக்கு முன்னாடி, மகா இரக்கமும் தயவும் பொருந்திய பரம தகப்பனே ரிகலிபா அந்தரபா ஆந்திரா பீகாரப்பா அப்படின்லாம் ஜெபம் பண்ணாரா? டெல் மீ. நோ. At the present moment, do you believe it or not that all it takes, that all it matters? அந்த நிமிஷம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க யுத்தம் பண்ணி அதை நேருக்கு நேர் மோத தயாரா இருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, ஆனா நீங்க ஜோமனி பெற்றுக்கொண்டதை போல நினைச்சிட்டீங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்து விட்டார், எல்லாவற்றையும் அடைத்து விட்டார்னு. ஆனா நாளை காலையிலே ஒரு பில்லு நீங்க கட்டியே ஆகணும்னு இருக்கும் போது தைரியம் வந்துருச்சு, கர்த்தர் பார்த்து கொள்வார், தேவன் செய்து விட்டார் என்று நம்பிக்கை இல்லாத காணாத ஒரு காரியத்துல நம்பிக்கை வச்சிருக்கீங்க பாருங்க, அது விசுவாசம். அது நடக்குமா பாஸ்டர்? கண்டிப்பா நடக்கும். நீங்க நடந்தா அது நடக்கும். ஹலோ, நீங்க நடந்தா அற்புதம் தானா நடக்கும். அற்புதம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அற்புதம் நடக்கட்டும் பாஸ்டர், நான் நடக்கிறேன் இல்ல, நீங்க நடந்தா மட்டுமே தான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க 11:6, எபிரேயர் 11:6, ஹீப்ரூஸ் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீதிமொழிகள் 3:5-6. நீதிமொழிகள் 3:5-6. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அடுத்து 2 கொரிந்தியர் 5:7, எல்லோருக்கும் தெரிந்த வசனம். 2 கொரிந்தியர் 5:7. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நெக்ஸ்ட் பிலிப்பியர் 4:13, 12-13 சேர்த்து வாசிங்க. பிலிப்பியர் 4:12-13, a beautiful verse. 4:12-13. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். குட். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். சீலோம் என்ற அந்த குலத்திற்கு அர்த்தம் அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தமா வேதத்துல இருக்கு. நீங்க அந்த வசனத்தை பாருங்க. சீலோம் என்ற குலத்திற்கு அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம் யோவான் 9 கிட்டத்தட்ட 9வது வசனத்துல இருக்கு. வாசிங்க பாப்போம். நீ போய் சீலோவாம் குலத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். இதற்கு என்ன தெரியுமா? சீலோம் குலம் என்பது நீங்கள் ஜெபித்த காரியம் ஏற்கனவே அங்கு இருக்கிறது, அது அனுப்பப்பட்டாயிற்று. நீங்கள் ஜெபித்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் அனுப்பப்பட்டாயிற்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணது உங்க வாழ்க்கையில வந்துருச்சு சிஸ்டர்.
நீங்க ஜெபம் பண்ண உங்க வாழ்க்கையில வந்துருச்சு. போய் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ரெடியா? That is the question. The miracle already exists, but are you ready to go and get it? உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் எல்லாவற்றையும் நிகழ்த்தி விட்டார். நீங்க பெற்றுக்கொண்டது போல ஜோமனதுனால தேவன் அற்புதத்தை தந்து விட்டார். அதை போய் பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு உங்களிடத்தில் விசுவாசம் உண்டா? ஆமென். கண் பார்வை சீலம் குளத்துல ரெடியா இருக்கு. ஆண்டவர் அற்புதத்தை சொல்லிட்டாரு, நீ சீலம் குளத்துல போய் கழுவு, அங்க நீ கேட்டதை நீ பெற்றுக்கொண்டாயிட்டு. சீலம் குளத்துல இருக்கு, போ, உனக்கு நான் அனுப்பிட்டேன், உன் சுகம் அங்க இருக்கு. ஆனா சீலம் குளத்திற்கு போவதற்கு கண்கள் தெரியாது. நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கணும், பிரச்சனையா இருக்கு, தடைகள் இருக்கு, சோதனை இருக்கு, இப்படிதான் போகணும். ஆனால் அதையும் தாண்டி யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் போகிறேன் என்று விசுவாசித்து நடந்ததனால் அவன் பார்வையை பெற்றான். ஆமென். இன்னைக்கு நம்ம அங்க நடக்கிறதுக்கு பயப்படுறோம். ஏன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? நம்மளை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. எந்த சோர்ஸுமே இல்லாம ஆண்டவர் எப்படிங்க காப்பாத்துவாரு? நீங்களும் லூசு மாதிரி ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளை கேட்பாங்கன்றதுக்காகவே நம்ம இன்னைக்கு காரணம் கண்டுபிடிச்சிடறோம். we feel comfortable with being blind. hello, do you understand? இன்னைக்கு அற்புதத்தை கஷ்டப்பட்டு பெறுவதை விட நான் கடைசி வரைக்கும் குருடனாக இருந்து விடுகிறேன் நம்ம முடிவெடுத்துடுறோம். இது எவ்வளவு மேல் பாஸ்டர். சரி, நான் என்ன கேட்கிறேன், நீங்க நடந்து போனா பைத்தியக்காரன்றான், எதையோ ஒன்னு லூசு மாதிரி நம்பிட்டு போறீங்க அப்படின்னு. அதை செய்யாம அந்த குருடன் அங்கே உட்கார்ந்துருந்தா என்ன பேசியிருப்பானுங்க? ஏசு கிறிஸ்து கை வச்சு சொல்லியவன் போல எப்படி ஒரு அவிசுவாசி சரியான பேசியிருப்பானா இல்லையா? பேசியிருப்பானா இல்லையா? நீங்க உட்கார்ந்தாலும் பேசுவான், நீங்க நடந்து போனாலும் பேசுவான், எங்கிட்டு போனாலும் அவன் பேசதான் செய்வான். ஹலோ, என்னை ஒருத்தர் பார்த்து கேட்டாரு, கொஞ்சம் லாஜிக்கலா பேசுங்க அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, நீங்க எப்படி உங்க பிரச்சனையை தாண்டுங்கன்னாரு. நான் சொன்னேன், நான் ஜோமனிக்க நான் பெற்றுக்கொண்டது போல நினைச்சிருக்கேன், அதனால எனக்கு வந்து அடையும் அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஹேவ் சம் சென்ஸ் அப்படின்னாரு. எனக்கே ஏன்ட்டையே நான் அப்போ கொஞ்சம் வந்து சோசன்லாம் பார்த்ததுனால சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருந்தேன். வேற ஏதாவது பார்த்துருந்தேன்னா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பேன் நான். அவர் ஏன்ட்டையே கொஞ்சம் ஹேவ் சம் சென்ஸ், என் பெஸ்ட் ஃப்ரெண்டுனாலையும் அமைதியாக இருந்துட்டேன். லூசு மாதிரி பேசுறியடா, பணம் இப்போ எங்க இருந்துடா வரும்? வானத்திலேருந்து என்ன ஆண்டவர் மூட்டையில கொட்டுவாரா? ஆமா, கொட்ட மாட்டார் தான். 5 அப்பம் 2 மீனை பெருக்கினவருக்கு இதை பெருக்க தெரியாதா? ஹலோ, 5 அப்பம் 2 மீன் எந்த மூட்டையில இருந்து விழுந்தது சொல்லுங்க? டு தி லாஜிக்கல் பீப்புள் டெல் மீ. 5 அப்பம் 2 மீன் எங்க இருந்து பெருகுனுச்சு? யார் பெருக்குனா என்ன? அது தேவன். இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த தேவன் தான் எனக்குள்ளும் வசித்து கொண்டிருக்கிறார். ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த சாயல் தான் எனக்குள்ளும் இருக்கிறது. நான் செய்ததை விட நீங்கள் மிக சிறந்த காரியங்களை செய்வீர்கள்னு சொன்னாரா இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் செய்வான். ஒரே வித்தியாசம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை என்னாலையும் செய்ய முடியும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இளங்கொன்ன மட்டும்தான் கையை உயர்த்திருக்காரு. இளங்கொன்ன சாமுவேல் பாய், காட் பிளஸ் யூ. நீங்க மட்டுமே அற்புதங்களை செய்யுங்க, நீங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்ய யாரால முடியும்னு நீங்க வசனம் வாசிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. சரி, அதையும் மீறி நீங்க நம்புறீங்கன்னு வைங்க. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், நீ போய் பார்வையிடன்னு சொல்லிட்டு விசுவாசமா நடந்து போறீங்களா, இல்ல நான் ஜோமன் அது பலிக்குமா பலிக்காதா அப்படின்னு நினைக்கிறீங்களான்றதுதான் வித்தியாசமே. ஹலோ, அதுதான் வித்தியாசம். இன்னைக்கு நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க நடந்தே ஆக வேண்டும். எதில் பாஸ்டர்? நம்பிக்கை இல்லாத காரியத்திலையும் காணாத காரியத்திலையும் நீங்க நடந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த பணமும் சோர்ஸும் இல்லாத நேரம் தேவன் உங்களுக்கு வீட்டை ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கான ஆசையை உங்களுக்கு கொடுப்பார். செஞ்சிருக்காரா இல்லையா? பணமே இல்லாத நேரம் தான் பிரியாணி சாப்பிடணும் போல ஆண்டவர் பசியை தருவார். என்னென்ன ரொம்ப உண்மை. நாங்கள் வண்டியில் அடிக்கடி போறதுனால நான் சொல்றேன். அதுவும் மெர்வினோட போகும்போது எப்படா காணான் வரும்னு இருக்கும். ஏன்னா போயிட்டு இருக்கும் போது மெர்சன் ஒரு டீ அப்படின்னா அடுத்த ஒரு 40 கிலோமீட்டர் போயிடும். திரும்ப மெர்சன் ஒரு டீ அப்படியே அடுத்த ஒரு 60 கிலோமீட்டர், ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா அப்படின்னு அப்படி ஆயிரும். அப்படி நாங்க போயிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தா கடையே இருக்காது. ஹலோ, நீங்க
ஆண்டவர் ஒரு வீட்டோடைய வாஞ்சி ஆண்டவர் உங்களுக்கு போடுறாருங்க. சார் ஒரு சொந்த வீடு, ஆனா அக்கௌண்ட்ல ஒரு பைசா இல்லை. அப்பதான் ஆண்டவர் போடுவார். அதுக்கப்புறம் நீங்க நடந்து விசுவாசிக்கிறீங்களான்றதை பொறுத்து தான் உங்க அற்புதம் அடங்கி இருக்கு. ஹலோ, உங்க அற்புதம் யார அடங்கி இருக்கான்? உங்களை அடங்கி இருக்கு. நீங்க நம்புறீங்களா? நடக்கிறீங்களா? தேவன் எல்லாவற்றையும் தந்து விட்டாரா? எல்லாம் ரெடியா இருக்கு உங்க வாழ்க்கையில. சொந்த வீடு இருக்கான், கார் இருக்கான், ஆஸ்தி இருக்கான், அந்தஸ்து இருக்கான். நடந்து போய் பெற்றுக்கொள்வது உங்கள் விசுவாசத்தை பொறுத்து இருக்கிறது. எனவே இன்றிலிருந்து காரணங்கள் சொல்லாதீர்கள். இந்த கண் இருக்கா, அப்படி லைட்டா அப்படி தொடுங்க. கண் இருக்கா, குத்திராதீங்க. குத்திட்டு இதுக்கு ஜோமனாதீங்க விசுவாசமா. கண் இருக்குல்ல, நல்லா தெரியுதா கண்ணு? கண்ணாடி போட்டிருந்தாலும் பரவாயில்லைங்க, கண்ணு தெரியுதா இல்லையா? நல்லா தெரியுதா? இந்த கண்ணில் உங்க அற்புதம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறே இல்லைன்னு இந்த கண் உங்களுக்கு சொல்லும். ஹலோ, ஆண்டவர் பணத்தை தருவார். எங்க ஒண்ணுமே இல்லையே, உன் பேங்க் அக்கௌண்ட்டை பாருன்னு இந்த கண்ணு நல்ல ஜூம் போட்டு காட்டும். 0 பெருசா தெரியும், 0.0 பெருசா தெரியும். ஆனா நாம் இதற்கு அழைக்கப்படவில்லை. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் வரணும்னா நீங்க விசுவாசித்து நடக்க முடியாத காரியத்தை உங்களுக்குள் இருக்கும் தேவனால் சாத்தியமாக்கி காட்டுவதே விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். சோ இன்னைக்கு யாரெல்லாம் அற்புதத்துக்காக ஜெபம் பண்றீங்களோ, உங்க சூழல் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுதான் ஃபாஸ்டிங் சொல்லி தருது நமக்கு. ஃபாஸ்டிங் இருக்கும் போது தாடியெல்லாம் வளர்க்க கூடாது, எண்ணெய் வச்சுக்கிட்டு அப்படியே வலிஞ்ச முகத்தோட தத்தரான் சேர்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு வேதம். கிளீன் ஷேவ் பண்ணி பக்காவா இருக்கணும். நீங்க ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுதான் விசுவாசத்திற்குமான கரெக்டான காரியம். கையில ஒரு பாக்கெட்ல ஒரு பணம் இல்லைனாலும் பெஸ்ட் பேண்ட் பெஸ்ட் ஷர்ட் போட்டு அப்படி வெளியில போகணும். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கட்டும். நீங்க என்ன ஜெபம் பண்ணும் போது என்ன ஜெபம் பண்ணீங்க? இப்போ கடன்ல இருக்கீங்க, ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் ஆஸ்தி அந்தஸ்து பெற்றுக்கொண்டதை போல நீங்க உணர்ந்துட்டீங்க. உணர்ந்துட்டா அப்புறம் எப்படி நடந்துக்கணும்? எப்படி நடந்துக்கணும்? ஆஸ்தி அந்தஸ்து உள்ள ஆளா நடந்துக்கணுமா இல்லையா? வாயில பேச வேண்டாம், பாடி லாங்குவேஜ் நல்ல சிறப்பா, நல்ல சாப்பாடு, என்ன புளி குழம்பாவே இருந்தாலும் ரசிச்சு சாப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. தேவன் எப்படி இந்த சாப்பாடை தந்தார், தேவனுக்கு கூடான கொடுக்க செய்யலாமா இல்லையா? செய்யலாமா இல்லையா? இன்னைக்கு நீங்க பண்ற தப்பு, போய் ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அதே ஸ்டேஜுக்கு திரும்பிடுறீங்க. ஹலோ, உள்ள போய் ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே என் உடம்புக்கு ஒரு நல்ல சுகத்தை தாரும். வெளியில வரும்போது இப்படியே வர வேண்டியது, புஷ்பா மாதிரி. You have prayed, you have received, then walk like you have received, speak like you have received, fight like you have received. ஜெபம் பண்ணிட்டீங்க, பெற்றுக்கொண்டது போல ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிமிஷத்துல இருந்து அது உங்களிடத்தில் இருப்பது போல நீங்கள் நடக்க வேண்டும், பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதுவே உங்கள் அற்புதம் நடப்பதற்கான வழி. அல்லேலூயா, ஆமென். என் வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கல பாஸ்டர்னா, யூ கரெக்ட் யுவர் செல்ஃப். தேவன் எப்பயோ நீங்க ஜெபம் பண்ணதை அனுப்பிட்டார். 3ஆம் வானத்துல சண்டையெல்லாம் போகல நீங்க ஜெபம் பண்ணதுக்கு, அது எப்பயோ வந்துருச்சு. நடக்க வேண்டியது உங்களை பொறுத்து இருக்கு. ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் சுத்தி உள்ளவங்க வந்து கேட்பாங்க, வயசாயிட்டே போகுது, கல்யாணம் ஆவல, அப்படி இப்படின்னுவாங்க. ஏற்ற துணையை தேவன் உண்டாக்குவார்னு தேவன் உண்டாக்கினது போல நடந்து போயிட்டே இருக்கணும். ஏற்ற துணையை அவர் உண்டாக்கி கொண்டு வருவார். என்ன உங்களுக்கு சொந்த வீடே இல்லை, தேவன் தந்து விட்டாரு சொந்த வீடை நீங்க கெட்டின ஒரு சந்தோஷத்திலேயே நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, எப்படின்லாம் தெரியாது, தேவன் அந்த அற்புதத்தை வாய்க்க செய்வார். மனம் கஷ்டப்பட்டு அப்படி சோர்ந்து போயிருக்கீங்க பாருங்க, அப்போ தேவன் எல்லா சந்தோஷத்தினாலே என்னை நிரப்பி விட்டாருன்னு என்ன சோகம் நாளைக்கு இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னு வைங்க, நாளைக்குரிய காரியத்தை புரட்டி போட்டு விடுவார். அல்லேலூயா. அப்போ நீங்க விசுவாசமா நடந்து போய் உங்கள் கண்களை கழுவி பார்வையுடன் நீங்கள் திரும்பி வரும்போது ஊர் மக்கள் பேசுறாங்களாம், என்னன்னு, ஓ இவன் தானா, இல்ல இவன மாதிரியே இருக்கானா. அப்போ நீங்க சொல்லுவீங்க நான் தான். நீங்க சொல்லும் போது சங்கீதம் 126 சொல்லப்பட்டது போல
ஜனங்கள், ஜனத்தார், ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம்? கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி சொல்லணும்னா you have to walk. விசுவாசித்து நடக்க வேண்டும். என்ன பாஸ்டர் விசுவாசம்? மறந்துட வேண்டாம். நம்பப்படுகிறவர்களின் எதை நம்பிக்கை வைக்கிறோம்? பார்க்காத உன்னை நம்பிக்கை வைக்கிறோம். காணப்படாதவர்களின் நிச்சயம். காணப்படல ஆனா நிச்சயமா நடக்கும். நம்புறேன் ஆனா நான் பார்க்கல. காணப்படல ஆனா நிச்சயமா நடந்தே தீரும். அதுவே நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கும் விசுவாசம், அதுவே நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கும் பக்தி, அதுவே உண்மையான சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இங்க எத்தனை பேர் நேர்ல பார்த்திருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை இங்க எத்தனை பேர் நேர்ல பார்த்திருக்கீங்க? ஆனா அதை உட்கொள்ளும் பொழுது, அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைத்து கொண்டு உட்கொள்ளும் பொழுது நாம் நினைக்கின்றோம் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று. அதன்படியே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும். இந்த அற்புதங்கள்லாம் எனக்கு நடக்காது நீங்க யாருமே சொல்லாதீங்க. நிச்சயம் நடக்கும். நீங்கள் தரிசித்து நடவாமல் என்ன பண்ணணும்? விசுவாசித்து. பெரிய கடல் தாங்க. தரிசனத்துல பாத்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. ஆனா விசுவாசத்துல கோலை நீட்டி இது இரண்டாக பிளந்து விடும். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள், தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள்னு சொல்லுவது விசுவாசித்து நடப்பது. இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, நீங்க ஜோம் பண்ண அற்புதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டது போல ஜோம் பண்ணி உணர்ந்துட்டு அந்த நிமிஷத்துல இருந்து அந்த அற்புதம் நடந்துட்டா எப்படி நடந்துக்குவீங்க? அது மாதிரி நடக்க ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, சந்தோஷமாயிருங்க. எண்ணங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படி லைட்டா அப்போ நீங்க வசனங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறேன் உறுதியும், நான் அவரை நம்பியிருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார். நான் ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் தருவார். இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் காண மாட்டேன். இன்று மக்களோடு போராடுவதை விட உங்கள் எண்ணங்களோடு போராடி வெற்றி பெறுவதே உண்மையான சத்தியம். ஆமென். Do not get angry on people but fight their evil thoughts. ஹலோ, fight your judgment. இன்னைக்கு ஒருத்தர் தப்பு பண்ணி இன்னைக்கு பெனிட்டோன்னு என்னை எய்த்து பேசிட்டாரு, அவர் மேல எனக்கு கோபம் அப்படின்றத விட நீ ஏன் அவர் மேல கோபப்படுற? அவருக்கு ஏதோ சூழல். ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்குள்ள உள்ள ஜட்ஜ்மெண்ட் அழிச்சிருங்க. அங்க எப்போ மாறணுமோ அங்க மாறிடுவாங்க. ஆமென். ஃபைட் யுவர் ஓன் செல்ஃப். அதுதான் ஸ்பிரிச்சுவல் பேட்டில். இன்னைக்கு நம்மளுடைய போராயுதங்கள்லாம் என்னவா? மாம்சத்துக்கு ஏற்றவையா இராமல் ஆவிக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, மாம்சத்துல கிடையாது. ஆவி. இன்னைக்கு ஆவியில் வெற்றி பெற்றீர்கள் என்றால் மாம்சத்தில் உங்களை தோற்கடிக்க எவனாலும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. மாம்சத்துல இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு இயேசு கிறிஸ்துக்கு, நான் இறந்து விடுவேன். ஆனால் ஆவியில் அவருக்கு தெரியும், 3ஆம் நாள் நான் மீண்டும் உயிரோடு எந்திரிப்பேன்னு. சொன்னபடி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அமர்ந்தாரா இல்லையாங்க? அதுதான் விசுவாசித்து நடப்பது. ஒன்று, இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து மரித்தார், உரித்தார், உயிர் தெழுந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஈஸ்டர் ஹாப்பி ரிசரக்ஷன் டே எல்லாம் பேசுறோம்ல. தான் சாக போறேன்னு தெரிந்துமே அற்புதங்களை செய்து கொண்டு மக்களுக்கு நடுவே சிரித்து கொண்டு கழுதையின் மேல் அமர்ந்து ராஜா போல் வருவது மிகவும் கடினம். செய்தார் என்றால் அவர் தரிசித்து நடவாமல். கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மனுஷருடைய கையில நான் ஒப்படைக்கப்படுவேன்னு. ஆனா அப்படியும் சந்தோஷமா போய் ஜெபம் பண்ணி கொண்டு எல்லாரும் சுத்தி வளைச்சு ஒரு 300 பேர் வந்து இதில் யார் நசரேயனாகிய இயேசுன்னு கேட்கும் போது இந்த இவர் பேதுரு தாங்கன்னு கை காட்டிட்டு ஓடல இயேசு கிறிஸ்து. நம்மளா இருந்தா செஞ்சிருப்போம், யோவானை கை காமிச்சிருப்போம், இவர் தாங்க இயேசு கிறிஸ்து செஞ்சிருப்போமா இல்லையா? ஆனா அவனையும் பார்த்து நான் தான் சாக போறோன்னு தெரியும், கொல்ல போறானுங்கன்னு தெரியும். ஆனா தரிசனத்துல அவன் அடிக்க போறான், கொல்ல போறான், நம்மளை சாவடிக்க போறான், இந்த மாம்சத்தை கொல்ல போறான்னு தெரியும். விசுவாசத்துல தெரியும் 3ஆம் நாள் நான் திரும்ப உயிரோடு எதிர்த்து வந்துருவேன். ஆமென். இன்னைக்கு நீங்க அப்படி நடக்க ஆரம்பிங்க. இன்னையில இருந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசிட்டு இது நடக்குமா நடக்காதா? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின்
இந்த வார்த்தையை நல்ல தியானம் பண்ணுங்க. இந்த ஒரு வாரம் ஃபுல்லும் இந்த ஒரே வசனம், நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். பைபிள்ல எல்லா கதையும் இந்த வார்த்தையை வச்சு யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் யோசிச்சு பாருங்க. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்பட. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோங்க தூக்கி போடும் போது எதுவுமே இல்லை. ஆனா நம்பப்படுகிறவர்களின் உறுதி எது மேல இருந்ததா? நம்பிக்கை. கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார். காணப்படாதவை தேவனை பார்க்கவே இல்லை, ஆனா காணாதவை தேவன் எங்களை காப்பாற்ற. நிச்சயம் தேவன் காப்பாற்றினார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு கதையும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எவ்வளவு உண்மைன்னு தெரியும். நீங்க இன்னையிலிருந்து நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாத நிச்சயம் சொன்னது போலவே எந்த பிரச்சனை, எந்த உடல் வியாதி, எந்த சோகமாக இருந்தாலும் தேவன் நிச்சயம் பதில் தந்து விட்டார். அப்படின்னா தேவன் அனுப்பிட்டார். போய் பெற்றுக்கொண்டு திரும்ப நீங்க சாட்சியா வாங்க. ஹல்லேலூயா. The answer is into you. You have to decide. ஆமென். அமர்ந்தபடிக்கு நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுங்க. ஜீவனுள்ள அன்பின் தேவனே, வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பேசின வசனத்தின்படியே இவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காணப்படாத காரியங்களில் வைக்கவும், உம்முடைய வார்த்தையில், உம்முடைய அற்புதத்தில் நம்பிக்கை செலுத்தவும், அதே போல நீர் இல்லாதவற்றை நடத்தி கொடுக்கவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இவர்கள் வெற்றி பெற நீர் உதவி செய்யும். துக்கமாக இருந்தாலும் விசுவாசமாக நடக்க நீர் உதவி செய்யும். சோர்வாக இருந்தாலும் விசுவாசமாக நடக்க நீர் உதவி செய்யும். நீர் இவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். தேவனுடைய சோதனையை அற்பமாக எண்ணாமல், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்கள். சோகமாக இருந்தாலும் விசுவாசமாக, பயந்தாலும் விசுவாசமாக, மலை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும்னு விசுவாசமாக நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you. Shalom.